Good evening, friends. I welcome Mr. Ayyappan to give a lecture on contracts. Sir, I welcome you, sir, on behalf of our Bar Association. Good evening to all. So today, the topic given for me is Indian Contract Act. Indian Contract Act na Tamil enna sir? Enna ma'am Tamil la? ஒப்பந்த சட்டம். அப்போ ஒப்பந்தம்னா என்ன மொதோ? அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் அப்படிதானே? அப்போ கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எடுக்கும்போது போத் ஆக்ட்ஸ் ஆர் லைக் அ சிஸ்டர்ஸ் ஆக்ட்னு சொல்லியிருக்கேன். இந்த கிளாஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா சாலிடாக யூ கேன் அட்டன். 5 MCQs உங்கள் கையில் இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. கேரண்டி. கான்ட்ராக்ட் ஆக்டும் கேரண்டியை பற்றி பேசுது. அதனால தான் இந்த வேர்ட் சொன்னேன் ஸ்பெசிஃபிக்காக. கான்ட்ராக்ட் ஆக்டும் இந்த கேரண்டியை பற்றி பேசுது. கான்ட்ராக்ட் ஆக்டை ஜென்ரலாக ரெண்டாக பிரிக்கலாம் சார். கான்ட்ராக்ட் ஆக்ட் 1, கான்ட்ராக்ட் ஆக்ட் 2ன்னு பிரிக்கலாம். பட் இதில் என்ன ஒரு என்ன விஷயம்னா, ப்ரொவிஷன் ஆஃப் லாவை நம்ம இப்போ ஈவன் இஃப் யூ டேக் மீ எஸ்டர்டே ஐ ப்ரிப்பேர், ஈவன் டுடே ஐ எம் ப்ரிப்பரிங், பட் வெதர் வி ஆர் ஏபிள் டு ரீகலெக்ட் த செக்ஷன், then it is very difficult only. So we have to, what you call, follow certain strategies to recollect to remember about what you call the provision of Indian Contract Act. இப்போ தான் படித்த மாதிரி இருக்கும், அப்புறம் மறந்துடும். ஸோ ப்ரொவிஷன் ஆஃப் லாவை நீங்கள் கையில் வச்சுருக்கங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி போகும்போது அந்த ப்ரொவிஷன் ஆஃப் லா கையில் இருக்கணும் கான்ட்ராக்ட் ஆக்டில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லா ப்ரொவிஷனையும் நம்ம மனப்பாடம் பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சரி, நான் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். இன்றைக்கி என்ன கிளாஸில் என்னென்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு அவுட்லைன் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு இந்தியன் கான்ட்ராக்ட்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். எந்த வருஷம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்துச்சு, கான்ட்ராக்ட் ஆக்டோட இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் என்னென்ன, கான்ட்ராக்ட் 1ல் என்னென்னலாம் இருக்குது, யார் கான்ட்ராக்டில் பார்ட்டிஸாக இருப்பாங்க, ஒரு கான்ட்ராக்ட் எப்படி ப்ரீச் ஆகுது. அப்போ கான்ட்ராக்ட்னா ப்ராமிஸ் இருக்கணும், அக்ரிமெண்ட் இருக்கணும், ஆஃபர் இருக்கணும், அக்செப்டன்ஸ் இருக்கணும். இப்படி நிறைய கீவேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நம்ம கான்ட்ராக்ட் ஆக்டுக்குள்ளே உள்ளே போகிறோம். Certain landmark judgments also we are used to what we are going to learn, no doubt. அடுத்து கான்ட்ராக்ட் 2ல தான் நம்ம வந்து கொஞ்சம் பேசிக், ரொம்ப வந்து ஒரு வேகான டாபிக்ஸ்லாம் இருக்கு. இண்டெம்னிட்டி, பிளட்ஜ், ஏஜென்ட், இதெல்லாம் இருக்கு. இண்டெம்னிஃபையர்னா யாரு, இண்டெம்னிட்டினா என்ன, பிளட்ஜ்னா என்ன, ஏஜென்ட்னா என்ன, சப் ஏஜென்ட் யாரு. இப்போ இந்த கான்செப்ட்லாம் கான்ட்ராக்ட் 2ல இருக்கு. ஸோ இதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் வாட் யூ கால், ஒரு ஆக்டை பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்க டெஃபினேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்படி தானே? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னா என்ன நம்ம பார்த்தோம். எந்த செக்ஷனில் வந்து சொல்கிறாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னா என்ன சொல்லுங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, செக்ஷன் 3ல் என்ன சொல்கிறாங்க. இதெல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. பட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு நம்மளுக்கு கிளியர் கிறிஸ்டல் ஐடியா இல்லை. பட் இங்கே அப்படி இல்லை. கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 2 small h of Indian Contract Act 1872 it defines what is meant by contract. செக்ஷன் 2 small h of Indian Contract Act definition எழுதிக்கங்க. செக்ஷன் 2 small h of Indian Contract Act. இந்த செக்ஷன் 2 small hல என்ன சொல்றாங்கன்னா, an agreement enforceable by law is a contract. ஸோ
ஸோ 2Hல தான் கான்ட்ராக்டை என்னன்னு சொல்றாங்க. an agreement enforceable by law is a contract. அக்ரிமெண்ட்னா என்னது? ஒரு அக்ரிமெண்ட் வந்து சட்டத்தின் முன்னாடி வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணோம்னா அதுதான் கான்ட்ராக்ட்னு சொல்றாங்க. அப்ப ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட், பட் ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் நாட் an agreement. அதை நம்ம ஏற்கனவே நம்ம காலேஜ்லேயே படிச்சிருப்போம். அந்த வேர்ட்லாம் கேட்சி வேர்ட்ஸ்லாம் மீனிங் தெரிஞ்சு படிச்சோமா இல்லையான்னு தெரியல. பட் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட், பட் ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் நாட் an agreement. அந்த வேர்டை எழுதிக்கங்க. ஸோ கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் 2H வெரி இம்பார்ட்டன்ட் சார். 2H ஆஃப் அவர் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் டிஃபைன்ஸ் an agreement enforceable by law is a contract. இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் 2 persons இருக்காங்க. ஆஃபர் ஆர் ஆஃபரி, 2 person இருக்காங்க. ஆஃபர் ஆர் ஆஃபரி. ஆஃபர் இஸ் த இனிஷியேட்டிவ் ப்ரொசீடிங்ஸ் இன் த கான்ட்ராக்ட் ஆக்ட். ஒரு ஆஃபர் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து எதை வச்சு தொடங்குது அப்படின்னா ஆஃபரை வச்சு தொடங்குது. இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து எதுக்கு அப்ளை ஆகுது அப்படின்னா கான்ட்ராக்ட் லா இஸ் a பிசினஸ் லா, கமர்ஷியல் டிரான்சாக்ஷன், கமர்ஷியல் லா. கமர்ஷியல் லானா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு பொருளை விற்கிறீங்க வாங்குறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் லா தான். கான்ட்ராக்ட் லா இஸ் அ லா கவர்னிங் வாட் யூ கால் இட் இஸ் அ கமர்ஷியல் லா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஐஸ்கிரீம் வெண்டார் வராரு ரோட்டில், நான் பார்க்குறேன். ஐ இன்சிஸ்டட், ஓகே ஐ வாண்ட் டு வாட் யூ கால் டேஸ்ட் த ஐஸ்கிரீம். நான் நினைக்கிறேன் வெனிலா கப் கொடுங்கண்ணா அப்படின்னு நான் கேட்குறேன். சும்மா கொடுத்துருவார் அவரு. ஸோ ஐ ஹாவ் டு பே சர்டைன் அமௌண்ட். அமௌண்ட் கொடுத்தோடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த வெண்ணிலா கப் கொடுப்பாரு. நான் அப்படி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுருவேன் கப்பை, வேஸ்ட் கப்பை. ஸோ இது டே டு டே லைஃப்ல இது நடக்கிறது தானே. இது கான்ட்ராக்டா? கான்ட்ராக்ட். இது கான்ட்ராக்ட். அங்க யார் ஆஃபரார்? அந்த ஐஸ்கிரீம் வெண்டார் வந்து ஆஃபரார். அவர் ஐஸ்கிரீம் கொடுக்குறாரு. யாரு ஆஃபர்? யாருக்காண்டி? எனக்காண்டி. இப்போ இங்க என்ன கன்சிடரேஷன் என்ன இருக்கு? 10 ரூபாய் இருக்கு. இதுதான். அப்ப இதுதான் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து டே டு டே லைஃப்ல நிறைய அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கோம். ஸோ அதைத்தான் இங்க சொல்றாங்க 2Hல an agreement enforceable by law is a contract. Then come to that certain basic what you call definition. Proposal எந்த செக்ஷனை பத்தி பேசுது? Proposal 2 subclass small a வந்து proposal பத்தி பேசுது. when one person signifies to another his willingness to do from doing anything with a view obtaining an assent of other to such act, he is said to make a proposal. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இதை அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்துறேன். சரி, இதை நான் விற்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன்னா then it is a kind of proposal. அதன் மூலமா அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, சரி இவர்கிட்ட போனா இது நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம இதை வாங்கலாம். தன்னுடைய readiness and willingness he is what you call expressing to some other person, then it is said to be a proposal. The word எல்லாம் உங்களுக்கு ரொம்ப familiar தான், isn't it? Proposal. So section 2 small a. Then come to that acceptance. இது ஒரு ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு தான், அக்செப்டன்ஸ். இப்போ ஒருத்தவர் ஆஃபர் பண்றாரு, நீங்க டிஷர்ட் ஒரு கிளாத் ஷாப்புக்கு போறீங்க, ஒரு கிளாத் ஷாப்புக்கு போறீங்க, 300 ரூபாய் டிஷர்ட் இருக்கு சார். அவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த மந்த் ஆடி தானே, ஸோ 250க்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, ஆஃபர் பண்றாரு. நீங்க ஓகே ஐ வில் பை அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, பணம் கொடுத்துறீங்க. அப்ப ஆஃபர்னு இருந்தால் ஒரு ப்ரொபோசல் மூலமா அவர் கொண்டு வராரு, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, எஸ் ஐ அக்ரி, then it is a kind of what you call acceptance. இது எந்த செக்ஷன் பேசுது? செக்ஷன் 2 small b. ஓகேங்களா? அடுத்து
இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு ப்ரப்போசலை உருவாக்குறாரு பார்த்தீங்களா, அவருக்கு பேர் என்னன்னா ப்ராமிசர். யார் அந்த ப்ராமிஸ் அக்செப்ட் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பேர் ப்ராமிசி. ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ். எ பர்சன் சிக்னிஃபைஸ் டு அனதர் ஹிஸ் வில்லிங்னஸ் டு டூ. என்கிட்ட இது இருக்கு, நீங்க வாங்கணும்னா வாங்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரப்போஸ் பண்றாருன்னு வைங்களேன். அதன் மூலமா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இதுதான் ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ல இருக்க கான்ட்ராக்ட் லால ஒரு நட்ஷல் பாயிண்ட். அக்செப்டன்ஸ்ங்கிறதுக்கு செக்ஷன் 2 ஸ்மால் b வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து அக்செப்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லுது. யார் அந்த ப்ரப்போசலை கொண்டு உருவாக்குறாரோ, who is making the proposal, then he is said to be a promisor. யாருக்காண்டி அந்த ப்ரப்போசல் போகுதோ அவங்களுக்கு பேரு ப்ராமிசி. இவ்வளவுதான் சார். அக்ரிமெண்ட். வாட் டு யூ மீன் பை அக்ரிமெண்ட்? certain terms and conditions are written in nature, then it is said to be an agreement. அவ்வளவுதானே, நமக்கு தெரிஞ்சது தானே இதெல்லாம். ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து எழுதப்பட்டதா இருந்தா, எழுத்துப்பூர்வமா இருந்தா அதுக்கு பேர் அக்ரிமெண்ட். அதுதான். யார் யார் எழுதியிருப்பாங்க, ப்ராமிஸாரும் ப்ராமிஸையும் போட்டு சரி நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அது இட்ஸ் அ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். வாட் யூ கால் பை வே ஆஃப் அக்ரிமெண்ட் certain terms and conditions will be there. அந்த அக்ரிமெண்ட்டை வந்து எந்த செக்ஷன் பேசுனா, செக்ஷன் 2 ஸ்மால் e. So section 2 small e of our Indian Contract Act defines agreement. Agreement na enna solludhu. Don't worry, now only we started. So agreement na section 2 e pathi da enna agreement na enna solludhu. Agreement na enna, every promise and every set of promise forming a consideration of each other is an agreement. ஸோ கான்ட்ராக்ட் லாவில் ஒரு பேசிக் என்ன சார் அப்படின்னா, ஒரு ஆஃபராக வந்து இருக்கிறாரு, அவரை ஒரு ப்ரப்போசல் பண்ணுறாரு, அதை ஒரு ஆஃபரை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பதிலாக அவன் இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவன் ஏதாவது ஒரு பணமோ ரிட்டனாக ஏதாவது ஒரு கன்சிடரேஷன் இது மூலமாக ஏதாவது பண்ணுறான்னா, கன்சிடரேஷன் இஸ் நத்திங் பட் சம்திங் இன் ரிட்டன். அப்போ அதுக்கு பேர் கான்ட்ராக்ட். சரி, ஒரு ஆஃபராக இருக்காரு, நான் இந்த இதை விற்கிறேன்ப்பா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு நான் சொல்கிறேன், யாருமே வாங்கலை, அப்போ அது கான்ட்ராக்டில் வருமா? ஸோ 2 persons should be there. அது அந்த பர்சன்ஸ் இருந்து அவங்க கன்சென்ட்டோட கன்சிடரேஷனோட இருந்தால் தான் then it is said to be a contract. அதுதான் பேசிக். இப்போ என்ன செக்ஷன் பார்த்தோம்? செக்ஷன் 2A வந்து எதை பற்றி பேசுது? ப்ரொபோசலை பற்றி பேசுது. 2B எதை பற்றி பேசுது? அக்செப்டன்ஸை பற்றி பேசுது. 2C எதை பற்றி பேசுது? அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுது. அவ்வளோதான். கான்ட்ராக்டை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2H of our Indian Contract Act defines what is meant by contract. An agreement enforceable by law is a contract. அக்ரிமெண்ட்டுக்கு என்ன செக்ஷன்? 2E. ஸோ BCE, சியை மட்டும் விட்டாங்க. BABE. ஃபர்ஸ்ட் ஏ வந்து என்ன? ப்ரப்போசல். பி வந்து என்ன பண்ணோம்? அக்செப்டன்ஸ். E வந்து என்னது? அக்ரிமெண்ட். 2H வந்து என்னது? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டோட டெஃபினேஷன். வைட் அக்ரிமெண்ட்னா என்னன்னா, சட்டத்தின் முன்னாடி இந்த இது வந்து செல்லாது, இந்த அக்ரிமெண்ட் இந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லாது அப்படின்னா அதுக்கு பேர் வைட் அக்ரிமெண்ட். அது எந்த செக்ஷன் பேசுதுன்னா 2G ஸ்மால் g வந்து என்னது? வைட் அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுது. வைட் அக்ரிமெண்ட். வைடபிள் அக்ரிமெண்ட், sometimes it is enforceable, sometimes it is not enforceable. அது voidable agreement. சரி, அடுத்தது இதுதான் உங்களுக்கு பேசிக் செக்ஷன்ஸ். செக்ஷன்ஸை நான் கவர் பண்ணியிருக்கேன். என்னன்னா, கான்ட்ராக்ட் ஆக்ட் என்னது? இட் இஸ் a business law or it is a what do you call commercial law. அதான் கமர்ஷியல் law. கான்ட்ராக்ட் law is a commercial law. 2A வந்து எதை பற்றி பேசுது? ப்ரப்போசலை பற்றி பேசுது. 2B எதை பற்றி பேசுது? அக்செப்டன்ஸை பற்றி பேசுது. 2E எதை பற்றி பேசுது? அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுது. 2H எதை பற்றி பேசுது? கான்ட்ராக்டோட டெஃபினேஷன் பேசுது. வெரி குட். தென் கம் டு தட், எல்லா அக்ரிமெண்ட்டுமே கான்ட்ராக்டா அப்படின்னா, ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட் பட் ஆல் கான்ட்ராக்ட்ஸ் இஸ் நாட் அன் அக்ரிமெண்ட். இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியணும். நோ, எவ்ரி அக்ரிமெண்ட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட். எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்டா ஆகாது. எதனால எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்ட் ஆகாது? அக்ரிமெண்ட் நம்ம எதுனாலும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கலாம். எல்லா அக்ரிமெண்ட்டுமே கான்ட்ராக்ட் ஆகுமானா, சட்டத்தின் முன்னாடி
என்ஃபோர்சபிலிட்டி அதான் 2H படி வந்து அக்ரிமெண்ட் என்ஃபோர்சபிள் பை லா இஸ் அ கான்ட்ராக்ட், அதான் 2H சொல்லுது. அப்போ எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்ட் ஆகுமா அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து இல்லை தான், எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்ட் ஆகாது. அப்போ அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, எப்படி வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், எந்த சூழ்நிலையில் ஒரு அக்ரிமெண்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்ட் ஆகாது, அது ஜெனரல் கிளாஸ். எப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், அது சேவிங் கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம். எப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், லீகல் ஆப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து கான்ட்ராக்ட் ஆகும். அண்ட் அக்ரிமெண்ட் கேரிஸ் வாட் யூ கால் லீகல் ஆப்ளிகேஷன், தென் இட் அமௌண்ட்ஸ் ஆர் தென் இட் லீட்ஸ் அ கான்ட்ராக்ட். ஒரு அக்ரிமெண்ட் வந்து லீகல் ஆப்ளிகேஷனை கொண்டிருக்கும் பட்சத்தில் அது கான்ட்ராக்டாக கருதப்படும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ். அப்போ மாரல் ஆப்ளிகேஷன் வந்து கான்ட்ராக்டில் வருமா அப்படின்னா வராது, அதுதான் பேசிக் ஒன். இப்போ சோஷியல் ஆப்ளிகேஷனில் கான்ட்ராக்டில் வருமா? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 படி வருமா? சோஷியல் கான்ட்ராக்ட்னா என்னென்னா, இஸ் ஓகே இன்னைக்கு சனிக்கிழமை நீங்கள் சொல்கிறீங்க, சரி இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு, நம்ம படத்துக்கு போகலாம் வாங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறீங்க. அப்புறம் நீங்களே வரலை படத்துக்கு, அப்போ அவர் உங்களுக்கு மேலே உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் மேலே கேஸ் போட முடியுமா? கான்ட்ராக்ட் தான், நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல சார் நான் படத்துக்கு வரேன் சனிக்கிழமை, எங்கள் ஆஃபீஸ் இல்லை, சீனியர் சீக்கிரமாக விட்டார், அதனால இன்னைக்கு நம்ம படத்துக்கு போகலான்னு சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அதை நம்பிடுறாரு, அவரோட ஒர்க்கெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு, போஸ்ட்பான் பண்ணி வச்சுறாரு, உங்களுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, நீங்கள் போகல. இப்போ அவர் உங்கள் மேலே சூ பண்ண முடியுமா, கேஸ் போட முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா சோஷியல் ஆப்ளிகேஷன் வந்து கான்ட்ராக்டில் கவர் ஆகாது. இந்த சோஷியல் ஆப்ளிகேஷனை என்னென்ன சொல்லலாம், இந்த மாதிரி மூவிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறது, அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறது. நம்ம ரெஸ்டாரண்ட் போவோம் சண்டே, நம்ம ரெஸ்டாரண்ட் போய் நம்ம இந்த டிஃபன் சாப்பிடுவோம், நமக்கு மூவிக்கு போவோம், இந்த மாதிரி சொல்கிற சோஷியல் ஆப்ளிகேஷன்லாம் கான்ட்ராக்டில் வராது. ஸோ ஜென்ரல் கிளாஸ் ஜென்ரல் டெஃபினேஷன் என்ன படித்தோம்? செக்ஷன் 2H ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் டிஃபைன்ஸ் an agreement enforceable by law is a contract. அடுத்த கண்டிஷன் என்ன? எல்லா அக்ரிமெண்ட்டுமே கான்ட்ராக்ட் ஆகுமானா ஆகாது. Then the contract should have certain characteristic. What are they? The contract should carries what you call legal obligation, then only it leads a contract. ஒரு அக்ரிமெண்ட் வந்து லீகல் ஆப்ளிகேஷனை கொண்டிருக்கும் பட்சத்தில் மட்டுமே கான்ட்ராக்டாக கருதப்படும். மாரல் ஆப்ளிகேஷன், சோஷியல் ஆப்ளிகேஷன் அதெல்லாம் கான்ட்ராக்டாக கருதப்படாது. அதுதான் பேசிக் ஃபவுண்டேஷன். அக்ரிமெண்ட் வந்து எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னா 2E சொல்லியிருக்காங்க, கான்ட்ராக்ட் எதில் சொல்லியிருக்காங்க 2H சொல்லியிருக்காங்க. மற்ற செக்ஷன்லாம் ரிமெம்பர் பண்ண முடியல. அக்ரிமெண்ட்டுக்கும் கான்ட்ராக்டுக்குள்ள செக்ஷன் என்னாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஏன் எதுக்காண்டினா எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்ட் கிடையாதுன்னு சொன்னனால அந்த பேசிக் இது தெரிஞ்சுக்கணும். 2E வந்து ஸ்மால் இ வந்து அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுது, 2H வந்து கான்ட்ராக்டை பற்றி பேசுது. எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட். செக்ஷன் 10 ஆஃப் அவர் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எழுதிக்கங்க, ப்ரொவிஷன் ஆஃப் லா. இது கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ரொம்ப பேசிக்கான ஒரு செக்ஷன் சார். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 10 படி இதெல்லாம் வேலிட் கான்ட்ராக்ட். எப்படி அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட்? ஒரு கான்ட்ராக்டை வந்து வேலிட்னு சொல்றதுக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்னலாம் இருந்தா அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட், இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கிரைட்டீரியா எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 10ல சொல்லியிருக்காங்க. எஸ். ஸோ ஒரு கான்ட்ராக்ட்னா அக்ரிமெண்ட்டை இட் ஷுட் கண்டெயின் த அக்ரிமெண்ட் இருக்கணும். ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும். கன்சென்ட்னா என்ன? சம்மதம் சொல்றது. துப்பாக்கி கன் இதில் வந்து த்ரெட்டனிங்கில் வந்து சரி சைன் போடுப்பா அப்படின்னு நான் சைன் போடுறேன், அப்போ அது ஃப்ரீ கன்சென்ட்டா? கோயர்ஷன் இருக்கக்கூடாது, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது, ஃப்ராட் இருக்கக்கூடாது, மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடாது, அதெல்லாம் இருக்கு. நம்ம பார்க்க போகிறோம், செக்ஷன் வைஸாக பார்க்க போகிறோம். லீகல் ஆப்ஜெக்டாக இருக்கணும்.
கன்சிடரேஷன் இருக்கணும், அந்த கன்சிடரேஷன் லாஃபுல் கன்சிடரேஷனாக இருக்கணும். கன்சிடரேஷனா என்ன நம்ம பார்த்தோம், சம்திங் இன் ரிட்டன். நீங்கள் ஒரு டிஷர்ட்டை வந்து வாங்குறீங்க, சும்மா வாங்க முடியுமா? பணம் கொடுத்து 300 ரூபானாலும் கொடுத்து தானே வாங்க முடியும். அப்போ அந்த 300 ரூபாங்கிறது தான் கன்சிடரேஷன். ஒரு கார் வாங்குறீங்க, 5 லட்ச ரூபா கொடுத்தா தானே கார் தருவான், இல்லாட்டி எட்டி எட்டி பார்த்தாலும் அந்த மேனேஜர் தருவானா? தரமாட்டான். ஸோ கன்சிடரேஷன் should be there. அப்போ தான் இட் கான்ஸ்டிடியூட் what you call contract. ஸோ இதுதான் செக்ஷன் 10 ஆஃப் ஐசிஏ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. என்னன்னா அக்ரிமெண்ட் இருக்கணும், ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும், காம்பிடன்சி ஆஃப் த பார்ட்டிஸ் இருக்கணும், both the parties are competent person enter into the contract. ஸோ இங்கே காம்பிடன்சி ஆஃப் த பார்ட்டிஸை நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் பார்க்கணும் சார். யாரெல்லாம் காம்பிடன்ட் பார்ட்டிஸ் அப்படின்னா, both the parties should be a major. ரெண்டு பேருமே மேஜராக இருக்கணும். அதுதான் கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து அப்போ தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிடு. இப்போ நான் ஒரு மைனரோட நான் ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன் அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டே நான் பண்ணுறேன்னா அந்த கான்ட்ராக்ட் இஸ் அ வைட் ஆஃப் இனிஷியோ. இது என்னோட வேர்ட்ஸ் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டோட வேர்ட்ஸ். எதில் சொல்கிறாங்க, மொஹிரி பிபி வர்சஸ் தர்மதாஸ் கோஸில் சொல்கிறாங்க மைனர் கான்ட்ராக்ட் இஸ் அ வைட் ஆஃப் இனிஷியோன்னு சொல்லிடுறாங்க. வைட் ஆஃப் இனிஷியோ ஃப்ரம் த பிகினிங் இட்ஸ் இட் இஸ் அ வைட் ஆஃப் இனிஷியோனா ஆரம்பத்துல இருந்தே அந்த கான்ட்ராக்ட் வந்து இட்ஸ் அ நல் அண்ட் வைட். இடையில வைட் ஆகிறதும் வைட் ஆஃப் இனிஷியோக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே ஃப்ரம் த பிகினிங் இட்ஸ் த கான்ட்ராக்ட் இஸ் வைட். இப்போ இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ மைனர் கான்ட்ராக்ட் இஸ் அ வைட் ஆஃப் இனிஷியோ. The provision is what you call the principle stated in Honorable Supreme Court of India. The judgment name is what you call Mohiri Bibi versus Dharmadas Ghosh. Okay. Then come to that two parties. இதுதான் பேசிக் ஒன் சார். அதாவது வந்து என்னன்னா அக்ரிமெண்ட் இருக்கணும், ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும், லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்கணும், காம்பிடன்ட் பார்ட்டிஸ் இருக்கணும். அப்போ அதே மாதிரி இன்சைன் பர்சனாக இருக்கக்கூடாது. அவங்க இன்சைன் பர்சனாக மென்டலி சேலஞ்சு பர்சனாக இருக்கக்கூடாது. பிகாஸ் they are not fit state of mind. Then how you will execute and contract in favor of them? நம்ம பார்க்கணும். we have to be meticulously what you call to know all the points. அடுத்து வந்து எதெல்லாம் செக்ஷன் 10ல வந்து சொல்லல, கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொல்லல, not given under section 10 but still it is a valid to be a valid contract. It is a section 10ல இதெல்லாம் சொல்லல, சொல்லாத பட்சத்திலே இது valid contract ஆக கன்சிடர் பண்ணப்படும். இதெல்லாம் டூ பார்ட்டிஸ் இருக்கணும்னு அதில் சொல்லலை. பட் வந்து இது பேசிக், ரெண்டு பார்ட்டிஸ் இருந்தால் தான் அது கான்ட்ராக்டாகவே ஆகும். ஆஃபரார் இருக்கணும், ஆஃபர் இருக்கணும், அப்போ தான் அது கான்ட்ராக்ட். ஆஃபரார் மட்டுமே இருக்காரு, ப்ரப்போசல் பண்ணுறாரு, யாருமே அதை அக்செப்ட் பண்ணலைன்னா கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டு விட்டேன் அப்படின்னு ஒரு இது இருக்குது. கடை போடுறேன் யாருமே வாங்கலைன்னா அப்போ என்ன யூஸ், ஒன்றுமே இல்லைல்ல. ஸோ டூ பார்ட்டிஸ் இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப். இப்போ இங்கே ஒரு கேஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சார், பால்ஃபர் வெர்சஸ் பால்ஃபர். இந்த கேஸ்லால கொஞ்சம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இட்ஸ் அ வாட் யூ கால் ஃபாரின் கேஸ்லாம். இந்த கேஸ்லால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லீகல் ஆப்ளிகேஷனுக்கும் மாரல் ஆப்ளிகேஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்காங்க இந்த கேஸ்லால. நான் தமிழ்லேயே உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிக்னிக் ஆண்டி வெக்கேஷன் பீரியட் அப்போ அவங்க வந்து யூகே போயிருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து சிலோனில் ஒர்க் பண்ணுறாரு, இவங்க வந்து யூகே போயிருக்காங்க. போன இடத்துல அந்த ஒய்ஃப் ஷீ இஸ் நாட் வெல், ஷீ ஃபெல்ட் இன் டு சிக். அப்போ வந்து ஷீ ஹேஸ் டு டேக் ட்ரீட்மெண்ட் இன் த பர்டிகுலர் வாட் யூ கால் கண்ட்ரி. கொஞ்ச நாள் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் அவருக்கு வேலை இருக்குல்ல, சரி நான் உனக்கு மந்த்லி வந்து இவ்வளவு அமௌண்ட்டை உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஊருக்கு போயிடாரு, சிலோன் போயிடாரு. கொஞ்ச நாள் அனுப்புகிறாரு. அப்புறம் வந்து ஹீ ஃபெயில் டு கிவ் த அமௌண்ட். அப்போ இந்த லேடி வந்து அக்ரீவ் லேடி வந்து ஷீ ஃபைல்ட் அ சூட். ஷீ இஸ் ஆஸ்கிங், இட் இஸ் அ கான்ட்ராக்ட். அவர் என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் அவர் கொடுக்கல. கொஞ்ச நாள் கொடுத்தாரு, அப்புறம் கொடுக்கல அப்படின்னோடனே கோர்ட் வந்து அதை அப்ளை பண்ணி ஒரு கான்செப்ட் பிரின்சிபல் வந்து லை டவுன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாரல் ஆப்ளிகேஷன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே வரதெல்லாம் கான்ட்ராக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க.
அப்போ ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் இருக்கணும். இங்கே என்ன லீகல் ஆப்ளிகேஷன் இருக்குது? இங்கே லீகல் ஆப்ளிகேஷனில் திஸ் இட்ஸ் டாக்கிங் அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குலாம் அதுக்கு வந்து வேறு பிரான்ச்சஸ் ஆஃப் லாவே இருக்குல்ல. வேறு பிரான்ச்சஸ் ஆஃப் லானா எந்த லா வந்து கவர் ஆகும்? ஃபேமிலி லா கவர் ஆகும், மெயின்டெனன்ஸ் கவர் ஆகும். 125 ஆஃப் சிஆர்பிசிலாம் இருக்குது உங்களுக்கு. மெயின்டெனன்ஸ் ஷாபானு பேகம் கேஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு போங்க எக்ஸாமுக்கு. Section 125 of CRPC defines what you call maintenance. Shabanu Begum case law, it's a landmark judgment. சரி, இதுதான் சார். தென் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து வேணும். பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, ரெண்டு பேருமே நீங்கள் ஒரு ஆஃபராக இருக்காரு, ஆஃபர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து பாசிபிலிட்டியாக இருக்கணும். அதான் நான் இன்னைக்கு படிக்கும்போது ஒரு வேர்ட், இன்னைக்கு மழை வரும் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னா அது பாசிபிலிட்டியா? நடக்கக்கூடியதாக இருக்கணும். நான் பாட்டு பாடினா மழை வரும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னு வைங்க, இது யாராவது ஏற்றுக்குருவாங்களா? நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா? ஸோ சட்டம் அதனால அதையும் ஏற்றுக்கல. நம்மளே ஏற்றுக்கும் போது அப்போ சட்டம் ஏற்றுக்குருமா? நான் பாட்டு பாடினா மழை வரும் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அதில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு என்ஃபோர்ஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா இது வெதர் இட் இஸ் வாட் யூ கால் எனி பாசிபிலிட்டிஸ் தேர். ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுதான் கான்ட்ராக்டில் நம்ம பண்ண முடியும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுதான் செக்ஷன் 10ல் என்ன சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள் செக்ஷன் 10ல் சொல்லனாலும் இட் இஸ் கன்சிடர் டு பி எ எசென்ஷியல் ஆஃப் வாட் யூ கால் வேலிட் கான்ட்ராக்ட். சரி, நான் ஆல்ரெடி சொன்னேன் வந்து என்னன்னா 2 பர்சன்ஸ் இருக்கணும். தனி மரம் தோப்பாகாது, அப்படி தானே? ஒரு தனி மரம் இருந்துச்சுன்னா அது தோப்புன்னு சொல்ல முடியுமா? ஆகாது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் தனி மரம் தான். அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு கான்ட்ராக்ட்னு இருந்துச்சுன்னா 2% இருக்கணும். யார் யார் இருக்கணும்? ஆஃபராக இருக்கணும், ஆஃபரி இருக்கணும். அப்போ தான் அந்த கான்ட்ராக்டே ஆகும். ஸோ தேர் ஷுட் பி அட்லீஸ்ட் 2 பார்ட்டிஸ், அட்லீஸ்ட் 2 பார்ட்டிஸ். இங்கே மேக்ஸிமம் இவ்வளோ இருக்கணுங்கிறத நம்ம இங்கே ப்ரிஸ்கிரைப் பண்ணலை. 2 பேர் குறைஞ்சது இருக்கணும், ஆஃபர் இருக்கணும், அக்செப்டன்ஸ் இருக்கணும், லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்கணும், அதே மாதிரி லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும். கான்ட்ராக்ட்னா இதெல்லாம் பார்த்தா தான், இதெல்லாம் இருந்தால் தான் கான்ட்ராக்ட். காம்பிடன்ட் கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது எந்த செக்ஷன் சொல்லுது? காம்பிடன்ட் கெப்பாசிட்டி டு என்டர் இன்டு த கான்ட்ராக்ட். செக்ஷன் 10 வந்து எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட். அடுத்து செக்ஷன் 11 வந்து யாரெல்லாம் ஃபிட் பர்சன் கான்ட்ராக்ட் படி அப்படின்னா, நான் ஏற்கனவே சச் பர்சன் ஷுட் பி எ மேஜர் 18+ இருக்கணும். அவங்க வந்து இன்சைன் பர்சனாக இருக்கக்கூடாது. அது எந்த செக்ஷனில் சொல்லுது? 12 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டாக சொல்லுது. தே ஷுட் பி வாட் யூ கால் சவுண்ட் மைண்ட். சவுண்ட் மைண்ட்னா நல்ல ஒரு புத்தி நல்ல ஒரு ஃபிட் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கணும் அவங்க. சச் பர்சன் ஷுட் நாட் பி டிஸ்குவாலிஃபைட் பை லா. அவங்க வந்து சட்டத்தின் படி அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கக்கூடாது. அப்புறம் ஒரு இன்சால்வெண்ட்டாக இருக்கான், இன்சால்வெண்ட் அவனே கடனாளியாக இருக்கான், அப்போ அவன் மேலே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? அப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இன்சால்வெண்ட் அந்த வேர்டு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ யூ நோ. ஸோ இதுதான் 11ல் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 10 பார்த்துருக்கோம், 11 பார்த்துருக்கோம். 10 எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டை பற்றி பேசுது. 11 வந்து யாரெல்லாம் எ ஃபிட் பர்சன் டு என்டர், காம்பிடன்ட் பர்சன் டு என்டர் இன்டு த கான்ட்ராக்ட். அதுதான். அடுத்து வந்து ஃப்ரீ கன்சென்ட். கன்சென்ட்னா என்ன சார்? தமிழில் வந்து சம்மதம். ஓகே, நான் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு உடன்படுறேன். ஆஃபரார் மட்டும் சொல்கிறான், இது 300 ரூபாய் இன்னைக்கு ஆஃபர் அந்த ஆஃபர் இந்த ஆஃபரையும் போட்டு குழப்ப வேணாம். 300 ரூபாய் இந்த இதோட விலை வாங்கிக்கிறியா அப்படின்னு ஆஃபரார் சொல்கிறான். நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அது வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தால் தான் தென் இட் லீட்ஸ் அ கான்ட்ராக்ட். நீங்கள் கண்டுக்கிறாமல் போயிட்டீங்கன்னா இது கான்ட்ராக்டுக்குள்ளே வருமானா? வரவே வராது. ஸோ ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ராக்ட். அந்த ஃபார்முலா ஷார்ட் கட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கிறணும். ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும். நான் சம்மதம் சொல்கிறேன், யாரோ என்னை வற்புறுத்தி நீ சம்மதம் சொல்லலைன்னா உனக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னு வைங்க. அப்போ அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா அது வேலிடா? இல்லை, வேலிட் கிடையாது. ஸோ ஐ ஷுட் வாட் யூ கால் கிவ் consent for that particular contract. Somebody is deciding and I am executing in the sense whether it is a consent. அது consent கிடையாது. நான் சம்மதிக்கணும், உண்மையிலே சம்மதிக்கணும். சரிப்பா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் கன்சென்ட். நீங்கள் சம்மதம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட் ஆகும், இல்லாட்டி அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட் ஆகாது. கன்சென்ட் ஷுட் பி a free consent. அதை தான் இங்கே கான்ட்ராக்ட் ஆகல சொல்லியிருக்காங்க. கன்சென்ட்னு மட்டும் சொல்ல, கன்சென்ட் ஷுட் பி a free consent. ஃப்ரீ கன்சென்ட் அப்போ என்னென்னா யாரும் உங்களை மிரட்டக்கூடாது, ஏதாவது த்ரெட்டன் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நடக்குதில்ல இந்த வேர்டில். அதனால தான் லால் அப்படி சொல்லியிருக்காங்க.
கோயர்ஷன் எந்த செக்ஷன் பேசுது எழுதிக்கங்க. கோயர்ஷன், COERCION, கோயர்ஷன். செக்ஷன் 15 வந்து கோயர்ஷனை பற்றி பேசுது. undue இன்ஃப்ளூயன்ஸ், undue இன்ஃப்ளூயன்ஸ் செக்ஷன் 16 வந்து undue இன்ஃப்ளூயன்ஸை பற்றி பேசுது. ஃப்ராட் செக்ஷன் 17 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து ஃப்ராடை பற்றி பேசுது. மிஸ்ரெப்ரசன்டேஷன் 18 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷனை பற்றி பேசுது. மிஸ்டேக், மிஸ்டேக் எதை பற்றி பேசுது? செக்ஷன் 20, 21, 22 வந்து மிஸ்டேக்கை பற்றி பேசுது. ஸோ இதிலிருந்தே உங்களுக்கு ஒரு செக்ஷன் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ எவ்வளோ செக்ஷன் பார்த்துருக்கோம். இதிலிருந்து ஒரு செக்ஷன்ஸ் வருமா வராதா? வரும். ஆனால் வராதா? வரும். ஸோ அதான் கோயர்ஷன். என்னென்ன கோயர்ஷன் வந்து என்னது? செக்ஷன் 15. அடுத்து வந்து என்ன பார்த்தோம்? undue இன்ஃப்ளூயன்ஸ் செக்ஷன் 16, ஃப்ராட் 17, மிஸ்ரெப்ரசன்டேஷன் 18, மிஸ்டேக் வந்து 19 விட்டுட்டாங்க, இங்கே 19 மட்டும் ஒமிட் பண்ணிடுங்க. மிஸ்டேக் வந்து 20, 21, 22. இதுதான் சார். இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ஆப்ளிகேஷன், அந்த பேசிக் பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ஆப்ளிகேஷன். லீகல் ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ணா தான் அது கான்ட்ராக்ட். இப்போ ஹஸ்பண்ட் சொல்றாரு, வெட்டிங் டேக்கு உனக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி தரேமா அப்படின்னு சொல்றாரு. வாங்கி கொடுக்கல, அப்போ அந்த ஒய்ஃப் வந்து கேஸ் போட முடியுமா? சாப்பாடு கிடைக்காதுன்னு பயத்தில் கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து கேஸ் போட முடியாது. அதுதான் சொல்கிறேன், மாரல் ஆப்ளிகேஷன் வந்து நீங்கள் கொண்டு வரவே முடியாது. லீகல் ஆப்ளிகேஷன் இருக்கணும். அப்போ இப்போ 2 பேர்த்துக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இதை கான்ட்ராக்ட்னு இந்த இதில் நெக்லஸ் வாங்கி தரேன், அப்புறம் வாங்கி தராமல் இருக்கலாம், அவரோட எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ் லோவாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. அதான் வாட் யூ கால் இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ஆப்ளிகேஷன் இருக்கணும். பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லீகல் ஃபார்மாலிட்டிஸை வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கணும் அந்த கான்ட்ராக்டில். சரி, இப்போ கொஞ்சம் லிட்டில் பிட்டாக கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட்னா என்னன்னு இப்படி எட்டி பார்த்துட்டோம். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைனை இதுதான்ப்பா கான்ட்ராக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து ஆஃபர்னா கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஆஃபர்னா என்ன? செக்ஷன் 2A ஆஃப் ICA டிஃபைன்ஸ் ஆஃபர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஆஃபரில் நிறைய டைப்ஸ் இருக்குது சார், எழுதிக்கங்க. ஜென்ரல் ஆஃபர் இருக்கு, ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு, எக்ஸ்பிரஸ் ஆஃபர் இருக்கு, இம்ப்ளைடு ஆஃபர் இருக்கு, கவுண்டர் ஆஃபர் இருக்கு, கிராஸ் ஆஃபர் இருக்கு, ஸ்டாண்டிங் ஆஃபர் இருக்கு. ஆஃபரே இவ்வளோ ஆஃபரா? ஆமாம், ஆஃபரே ஆஃபரா? இத்தனை ஆஃபர்ஸாக இருக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆஃபர் அப்படின்னா, ஜென்ரல் ஆஃபர்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆஃபர் இந்த வேர்டுக்கே அப்ளை ஆகும் அப்படின்னா அதுக்கு பேர் ஜென்ரல் ஆஃபர். ஒரு வேர்டுக்கே ஒரு இது அப்ளை ஆகுதுன்னா அதுக்கு பேர் ஜென்ரல் ஆஃபர். கார்லேஜ் வர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக்பால் கம்பெனியில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரின்சிபலை அப்ளை பண்ணுறாங்க. எழுதிக்கங்க அந்த கேஸ்லாம். இந்த கேஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதுவும் என்னது, இங்கிலீஷ் கோர்ட்ஸ் ஒன்லி டெவலப் த கான்செப்ட் ஜென்ரல் ஆஃபர் அப்படிங்கிறது. என்ன சொல்கிறாங்க இந்த கேஸில் இல்லைன்னா, ஜென்ரல் ஆஃபர் அதாவது வந்து இந்த காலின்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறாங்க. நியூஸ் பேப்பர் படிக்க இன்ஃப்ளூயன்ஸியான்னு ஒரு வைரஸ் இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த கொரோனா வைரஸ் அப்படிலாம் நம்ம எல்லாம் recently what you call we faced, you know, corona pandemic like that. At the time அங்கே வந்து என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸியா அப்படின்னு ஒரு வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அந்த கண்ட்ரியில். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்மோக் பால் கம்பெனி, கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்களோட ப்ராடக்டை நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா 1 வீக் யூஸ் பண்ண பின்னாடி, ஒரு அப்ராக்சிமேட்டில் நான் சொல்கிறேன், 1 வீக்கு நாங்கள் சொல்லியிருக்கல, ஒரு 1 வீக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 15 days இல்லை 1 வீக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூ டோட்டலி யூ வில் ரெக்கவர் ஃப்ரம் வாட் யூ கால் தட் இன்ஃப்ளூயன்ஸியா டிசீஸ். இவங்களும் அதை நம்பி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டேப்லெட்டை வாங்கிட்டாங்க.
ஃபர்தர் இன் அடிஷன் வித் தட் வாட் யூ கால் த இன்ஃபர்மேஷன், அந்த இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் இந்த இதை வாங்குறீங்களோ, எதை இந்த மருந்து வாங்குறீங்களோ, இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா, க்யூர் ஆகலைன்னா, எங்கள் கம்பெனி வந்து ஒரு ஃபண்டு நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபண்டு மூலமாக யூ வில் கெட் த காம்பன்சேஷன் ஒரு வேர்டை வந்து கொடுத்துட்டாங்க, நியூஸ் பேப்பர்லேயே கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கார்லின்ங்கிற லேடி வந்து ஷீ bought the medicine and she consumed, and after that she is not able to recover from the particular disease. அந்த டிசீஸ்லேருந்து அவங்களால ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ she filed a suit. கோர்ட்டுக்கு இது எப்படி ஆஃபராக கன்சிடர் பண்ண முடியுமா, இது ஆஃபரா, அக்செப்டன்ஸ் இங்கே இருக்கா, அவங்க இதில் சைன் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் என்னது இட்ஸ் அ நியூ பிகினிங், isn't it? இட்ஸ் அ நியூ பிகினிங், ஒரு புதிய தொடக்கம். ஆல்ரெடி இதெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு புதிய தொடக்கம் வந்து இட்ஸ் அ டஃப் ஃபார் த கோர்ட், இட்ஸ் அ டஃப் ஃபார் த கோர்ட். ஸோ தே ஹாவ் டு வாட் யூ கால் திங்க், isn't it? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு இங்கே சைன் பண்ணலை, எதுவும் பண்ணலை, பட் வந்து நியூஸ் பேப்பரில் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளியராக சொல்லியிருக்காங்க. அதனால இது ஜென்ரல் ஆஃபராக கன்சிடர் பண்ண முடியும். ரெண்டு பேரும் ஸ்பெசிஃபிக்காக இதில் இன்வால்வ் ஆகலைனாலும் இந்த வேர்ல்டில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் அப்ளை ஆகும். எப்படி சூரியன் எல்லாத்துக்கும் காமனோ அந்த மாதிரி இந்த ஆஃபரும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? சூரியன் எப்படி காமனோ உலகத்தில், அதே மாதிரி தான் இந்த ஆஃபரும் அதனால் அதை பேஸ் பண்ணி அந்த கண்டிஷன், அந்த நியூஸ் பேப்பரை பேஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. கண்டிஷன் ஸ்டிப்புலேட்டட், இட்ஸ் வெரி கிளியர் மேனர். ஸோ த கம்பெனி இஸ் பவுண்ட் டு பே த காம்பன்சேஷன் டு த கார்லில். அந்த கான்செப்ட் தான் கார்லில் வர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனியில் கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் அ வெரி லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், த ஜட்ஜ்மெண்ட் கிவன் பை வாட் யூ கால் த ஃபாரின் கோர்ட்ஸ். ஸ்பெசிஃபிக் ஆஃபர், அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கோ இல்லை குரூப் ஆஃப் பீப்புளுக்கோ அப்ளை ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ஸ்பெசிஃபிக் ஆஃபர். ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கோ இல்லாட்டி பர்டிகுலர் குரூப்புக்கோ அப்ளை ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்பெசிஃபிக் ஆஃபர். எக்ஸ்பிரஸ் ஆஃபர், இது வந்து ஓரலாகவும் இருக்கலாம், ரைட்டிங்காகவும் இருக்கலாம். பட் ஜென்ரலாக கான்ட்ராக்ட் ஆக்ட்னா எழுதப்பட்டிருக்கணும். ஓரலாகவும் இருக்கலாம், இல்லை ரைட்டிங்காக இருக்கலாம். அதுக்கு பேர் எக்ஸ்பிரஸ் ஆஃபர். இம்ப்ளைடு ஆஃபர், இப்போ நான் தலையாட்டுறேன் பாருங்க, இப்படி தலையாட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னது, என்னோட கெஸ்டர் மூலமாக நான் இப்படி பண்ணேன், நான் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். அப்போ அந்த மாதிரி ஆஃபர்லாம் என்னது, இம்ப்ளைடு ஆஃபர். கவுண்டர் ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆஃபர் இருக்கு. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, when a person to whom the offer is made does not accept the offer, யாருக்கு அந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, ஆனால் அவங்க ஒரு கண்டிஷனை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. he counters the condition. அப்போ அந்த he counters the conditionனா அதுக்கு பேர் கவுண்டர் ஆஃபர். அக்செப்ட் பண்ணிக்கல, அக்செப்ட் பண்ணும்போது அவங்க ஒரு கண்டிஷனை போடுறாங்கன்னு வைங்க, அப்போ அது பேர் கவுண்டர் ஆஃபர். ஸ்டாண்டிங் ஆஃபர், ஸ்டாண்டிங் ஆஃபர்னா இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஆஃபர் தான். இது என்னன்னா, இட் இன்டெண்டட் டு ரிமைன் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பீரியட். ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமில் இதை வந்து என்ன பண்ண முடியும், நம்ம ரீஓப்பன் பண்ண முடியும். அதுதான் ஸ்டாண்டிங் ஆஃபர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, ஆஃபரோட வகைகள் எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் டாட்டா சொல்லியிருக்காங்க ஆஃபருக்கு. தென் கம் டு தட் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக்ஷன் 2 சப்கிளாஸ் பி ஆஃப் வாட் யூ கால் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் டிஃபைன்ஸ் அக்செப்டன்ஸ். எ ப்ரொபோசல், இந்த வேர்டை எழுதிக்கங்க, எ ப்ரொபோசல் when accepted becomes a promise. ஒரு ப்ரொபோசல் வருது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ப்ராமிஸ் ஆகிருது. அந்த ப்ராமிஸ் தான் வே ஆஃப் அப்படியே ஃபார்மிங் ஆகி என்னது அக்செப்டன்ஸ் ஆகுது. எ செட் ஆஃப் ப்ராமிஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து அக்செப்டன்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். 2-3 கண்டிஷன்ஸ் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா இதில் ரொம்ப டீப்பாக இருக்குது. அக்செப்டன்ஸாக இட் வில் கோ லைக் என்லெஸ், அப்படியே கடலுக்குள்ளே குதிச்சா போய்கிட்டே இருக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்குது, நம்ம அப்படியே தரையை பார்க்க முடியல. ஸோ அதனால் 2-3 இது நான் சொல்லிடுறேன். அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைடு.
அக்செப்டன்ஸ் எப்படி இருக்குன்னா அப்சல்யூட் முழுவதுமாக இருக்கணும். அதுக்கு சில குவாலிஃபிகேஷன்லாம் இல்லாமல் முழுவதுமாக இருக்கணும். அந்த டேர்ம்ஸ் ஆஃப் த கண்டிஷன் ஷுட் பி கிளியர். குவாலிஃபைடு அக்செப்டன்ஸ் would amount to rejection of the offer. குவாலிஃபைடு அப்ஜெக்ஷன்னா வந்து சம்டைம்ஸ் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்குரிய காரணமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, 500 ரூபாய் இந்த ப்ராடக்டோட விலைன்னா அப்போவே நம்ம வெளியே வந்துடுவோம். நம்மக்கிட்ட 300 ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம வாங்குவோமா? அங்கே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதோட விலைக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது 300 ரூபாய், அவன் சொல்கிறது 500 ரூபாய், அப்போவே நம்ம வெளியே வந்துடுவோம். அப்போ இட்ஸ் கிளியர்லி வாட் யூ கால் வி வில் நோ. ஸோ இதில் நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி ப்ரிஸ்கிரைப்ட் ஆர் ரீசனபிள் மோட். ஒரு ப்ராப்பரான மோடில் வந்து அக்செப்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். இதெல்லாம் ஒரு பேசிக். கன்சிடரேஷனுக்கு வாங்க. அடுத்து கன்சிடரேஷனா என்ன? எந்த செக்ஷன் வந்து கன்சிடரேஷனை பற்றி பேசுது? செக்ஷன் 2D, small d, very good. Section 2, small d of Indian Contract Act defines consideration. இந்த கன்சிடரேஷனை ஒரு லீகல் மேக்ஸிம் மூலமாக நம்ம சொல்லலாம். உங்களுக்கு அடுத்த கிளாஸ் லீகல் மேக்ஸிம் வேறு இருக்குல்ல, 4-8க்கு. குயிட் ப்ரோக்கோ, வெரி குட். குயிட் ப்ரோக்கோ. கன்சிடரேஷன் வந்து 3ஆ பிரிக்கலாங்க. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். இந்த கன்சிடரேஷனுக்கு ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குயிட் ப்ரோக்கோ தான். கன்சிடரேஷன்ல மீனிங் என்ன? சம்திங் இன் ரிட்டர்ன். எந்த செக்ஷன் கன்சிடரேஷனை பற்றி பேசுது? செக்ஷன் 2 small d. ஸோ கன்சிடரேஷனா என்ன? சம்திங் இன் ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கன்சிடரேஷன். இந்த கன்சிடரேஷன் 3 சென்ஸில் அப்ளை ஆகுது. ஒன் இஸ் பாஸ்ட், அண்ட் another one is present, and another one is future. ஓகே, கன்சிடரேஷன் இல்லைன்னா கான்ட்ராக்டா ஆகுமா? கன்சிடரேஷன் இல்லை, ஒரு எக்ஸப்ஷன் இருக்கா? அதில் இதில் எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க? அது வெரி குட், 25ல சொல்லியிருக்காங்க. ரொம்ப சின்சியராக படிக்கிறாங்க போல. வெரி குட். ஸோ செக்ஷன் 25 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து ரியலி வெரி குட், கிரேட், ரியலி ஐ எம் அப்ரிஷியேட்டிங் யூ. ஸோ நோ கன்சிடரேஷன். நோ கன்சிடரேஷன் வந்து இல்லைன்னா, கன்சிடரேஷன் வந்து 2Dல வந்து சொல்கிறாங்க. கன்சிடரேஷன் இல்லாத பட்சத்தில் அப்படிங்கிறத எதை எங்கே போய் சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 25ல சொல்கிறாங்க. A general rule is ex nudo pacto or non-auditor acto. I am not pronouncing any magical syllabi. Okay, legal maxim தான் சொல்றேன், அதை நீங்க எழுதிக்கோங்க. இது ஒரு லீகல் மேக்ஸிம் சார். எப்படி குயிட் ப்ரோக்கோ அப்படிங்கிறது கன்சிடரேஷனுக்கு பார்த்தோம் செக்ஷன் 2D. உங்களுக்கு டஃப்பாக கேட்கணும்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க சார். உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் அப்படியே உங்களுக்கு வந்து செக்ஷன்லாம் கேட்குறாங்கன்னா எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு டஃப் வைக்கணும்னா இந்த மாதிரி ப்ரொவிஷன் லைக் லீகல் மேக்ஸிமை கொடுத்து தான் கேட்பாங்க. ஸோ எக்ஸ் நியூடோ பேக்டோ நான் ஆடிட்டர் ஆக்டோ அப்படின்னா என்ன அப்படின்னா, கன்சிடரேஷன் இல்லாமல் ஒரு அக்ரிமெண்ட்டில் கன்சிடரேஷன் இல்லை அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் ஒய்டு, அது கான்ட்ராக்ட் ஆகாது, அவ்வளோதான். இதில் சில எக்ஸப்ஷன் இருக்குது. மேம் சொன்ன மாதிரி சில எக்ஸப்ஷன் இருக்குது. எந்த சூழ்நிலையில் கன்சிடரேஷன் இல்லைன்னா கூட கான்ட்ராக்ட் வந்து வேலிட் ஆகும். சட்டம்னு ஒன்று தான், சட்ட விதி விலக்குகள் இருக்குது. யூ பீப்புள் ஆர் வெரி வெல் அபவுட் வாட் யூ கால் ஜென்ரல் கிளாஸ் இருக்குது தான், சேவிங் கிளாஸ் இருக்குது. ஆர்டிகல் 19 ஸ்பீக்ஸ் அபவுட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். At the same time, reasonable restrictions is also there. The same article defines the reasonable restriction.
அதே மாதிரி தான் இங்கே எக்ஸெப்ஷன் என்ன இருக்கு? ப்ராமிஸ் மேட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் மூலமா ஒரு இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து கன்சிடர் இல்லை. ப்ராமிஸ் டு மேட் பே டைம் பேட் டெப்ட், டைம் பேட் டெப்ட்டுக்கு வந்து கன்சிடரேஷன் தேவையில்லை. டைம் பேட் டெப்ட். கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டிக்கு வந்து இது அப்ளை ஆகாது, கன்சிடரேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல. கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி வாட் சென்ஸ் வி வில் சி. ரெமிஷனுக்கு தேவையில்லை. ப்ராமிஸ் டு காம்பன்சேட் ஆஃப் வாலண்டரி சர்வீஸ்க்கு வந்து இந்த கன்சிடரேஷன் தேவையில்லை. இதெல்லாம் தேவையில்லாதது. பட் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறணும், உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ல இருந்து கேட்கலாம். பட் நம்ம அந்த எக்ஸப்ஷனில் நம்ம தரவா இல்லைன்னா கூட எந்த செக்ஷன் வந்து கன்சிடரேஷன் வந்து இல்லாததான் இல்லைன்னா அது வந்து இந்த கான்ட்ராக்ட் ஒய்டுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து செக்ஷன் 25 வந்து தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு ஒரு லீகல் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன், அந்த லீகல் மேக்ஸிமம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கான்ட்ராக்ட் ஆக்டும் ரொம்ப டீப்பான ஆக்ட் தான். ஸோ நம்ம பேசிக் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அடுத்து டாக்ட்ரின் ஆஃப் ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட். அது ஒரு டாக்ட்ரின். எப்படி டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன், டாக்ட்ரின் ஆஃப் வாட் யூ கால் லிஸ்பெண்டன்ஸ், டாக்ட்ரின் ஆஃப் வாட் யூ கால் சப்ரகேஷன், இந்த மாதிரி எவ்வளவு டாக்ட்ரின்ஸ் இருக்கோ. டாக்ட்ரின் ஆஃப் சூப்பர்வீனிங் இம்பாசிபிலிட்டி செக்ஷன் 56 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் டிஃபைன் டாக்ட்ரின் ஆஃப் சூப்பர்வீனிங் இம்பாசிபிலிட்டி. என்ன சூப்பர்வீனிங் இம்பாசிபிலிட்டி தான் தெரியுமா? செக்ஷன் 56ல சொல்லியிருக்காங்க. கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. செக்ஷன் 56 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் டிஃபைன் சூப்பர்வீனிங் இம்பாசிபிலிட்டி. நான் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு காரை விற்கிறேன்னு சொல்லியிருக்கேன், 5 லட்ச ரூபாய்க்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஆனால் அன்னைக்கு டேட்டில் வந்து என்ன ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடியோ 2 நாளைக்கு முன்னாடியோ கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அப்போ அது வந்து எதில் கவர் ஆகுது? சூப்பர்வீனிங் இம்பாசிபிலிட்டி. இட் இஸ் கவர்ட் அண்டர் செக்ஷன் 56 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். வேணும்னு பண்ணலை, இன்டென்ஷன் இல்லை, பட் ஆக்சிடென்ட் ஆக்ட் ஆஃப் காட்ல ஆயிருக்கு. இந்த ஆக்ட் ஆஃப் காட் எதில் சொல்கிறாங்க? ஆக்ட் ஆஃப் காட்ங்கிற வேர்டு எதில் சொல்கிறாங்க? லா ஆஃப் டார்ட்ஸில் சொல்கிறாங்க. லா ஆஃப் டார்ட்ஸுக்கும் மற்ற லாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? செக்ஷன் கரெக்டு, நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கிறேன், பட் லீகல் லாங்குவேஜில் சொல்லணும். லீகல் லாங்குவேஜில் சொல்லணும்னா லா ஆஃப் டார்ட்ஸ் இஸ் அன்கோடிஃபைட் லா. எழுதப்படாத ஒரு சட்டம். எழுதிக்கங்க, அது எழுதப்படாத சட்டத்தை எழுதிக்கங்க. ஸோ லா ஆஃப் டார்ட்ஸ் இஸ் அன்கோடிஃபைட் லா. ரிமைனிங் ஆக்ட்ஸ் அண்ட் ஆர் கோடிஃபைட் லா. சட்டம் இருக்கும், எழுதப்பட்ட சட்டங்கள் இருக்கும். நம்ம இதை பை வே ஆஃப் த கோர்ட்ஸ் டெவலப்டு வாட் யூ கால் த லா ஆஃப் டார்ட்ஸ். கம்பேரிட்டிவ் ஸ்டடி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார், இங்கேயும் அங்கேயும். ஓகே, ஸோ கம் டு த இப்போ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து கோடிஃபைட் லாவா இல்லை அன்கோடிஃபைட் லாவா? கோடிஃபைட் லா. ஏன்? ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, செக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே கிளியர் கிறிஸ்டலாக மென்ஷன் ஆயிருக்கு. இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் 1872 இட் செல்ஃப். ஓகே, ஸோ டாக்ட்ரின் ஆஃப் ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்னன்னா, the doctrine of privity of contract means stranger to contract cannot sue. ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட கான்ட்ராக்ட் போட்டுட்டோன்னா என்ன பண்ண முடியும்? அந்த கான்ட்ராக்டை நம்ம சூ பண்ண முடியுமா அப்படின்னா சூ பண்ண முடியாது. ஸ்ட்ரேஞ்சர் டு த கான்ட்ராக்ட் அக்கார்டிங் டு டாக்ட்ரின் ஆஃப் ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட், ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் cannot sue. இதுக்கு ஒரு கேஸ் லா நம்ம பார்ப்போம். டன்லோப் இது எல்லாமே ஃபாரின் கேசஸ் தான். டி சப்ளைட் டயர்ஸ் டு எ ஹோல்சேலர் எக்ஸ். டிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, டயர்ஸை வந்து ஒரு ஹோல்சேலருக்கு எக்ஸுங்கிறவருக்கு சப்ளை பண்ணியிருக்காரு. on the condition that the retailer to whom X resupplied the tires should promise. அப்போ அவர் என்ன கண்டிஷன் போட்டிருக்காரு? on condition any retailer to whom X resupply the tires should promise X not to sell them to public below D's list price. பப்ளிக்கு அவர் சொன்ன விலைக்கு கீழே வந்து விற்கக்கூடாது. X supply the tires to S. Xக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்காரு upon this condition,
பட் நெவர்தலெஸ் எஸ் சோல்டு த டயர்ஸ் பிலோ த லிஸ்ட் ப்ரைஸ். அவர் வந்து வித்துட்டாரு, பட் அவர் சொன்ன ப்ரைஸ்க்கு கீழே வந்து விற்கலை. அவர் என்ன சொன்னார், விற்கவே கூடாதுன்னு சொன்னார், பட் இவர் வித்துட்டாரு, அவர் சொன்ன விலைக்கு கீழே விலைக்கு விற்கலை. பட் சம் சேல் ப்ரொசீடிங்ஸ் வாட் he called happen. இப்போ இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க, there was a contract between D and X and a contract between X and S. Therefore D could not obtain damages from the S. அதனால தான் இங்கே என்ன பேசிக்கான கான்செப்ட் நம்ம சொல்லணும்னா, ஒரு கான்ட்ராக்ட் ப்ரொசீடிங்ஸ் போகும்போது அந்த கான்ட்ராக்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட நம்ம ப்ரொசீடிங்ஸ் பண்ணோம்னா we cannot sue, we cannot get the remedy. இதுதான் ஒரு வேர்டில். அதுதான் எதில் சொல்கிறாங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட். இது அப்படியே மந்திரம் பொடி மாயப்பொடிலாம் தூவி வச்சு கேட்பாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதுதான் கான்செப்ட். ஸ்ட்ரேஞ்சர் கூட கான்ட்ராக்ட் வச்சுட்டோங்களா, இது அவங்க எப்படி வேணால் கேட்கட்டுமே, ஆன்சர் ஒன்று தான். ஸ்ட்ரேஞ்சர் கூட கான்ட்ராக்ட் வச்சுட்டாங்க, கான்ட்ராக்டில் பார்ட்டிஸ் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட கான்ட்ராக்ட் வச்சுட்டாங்கன்னா அது வந்து we cannot claim the remedy. அவ்வளோதான். ஃப்ரீ கன்சென்ட்டை பற்றி பார்ப்போம் அடுத்து. இதில் நிறைய சப் டிவிஷன்ஸ் இருக்குது சார். நிறைய சப் டிவிஷன் பார்க்கணுன்னா இட் வில் கோ, ஒரு செம்மு 6 மாதம் ஆகும். அந்த பேப்பர் அப்படி தான், இந்த பேப்பர் அப்படி தான், ஒரு செம்மு 6 மாதம் ஆகும். இதை அப்படியே சாப்டர் செக்ஷன் வைஸாக போகணுன்னா நான் வந்து இன்னைக்கு 1 டேல என்னோட கொடுத்துருக்க லிமிடெட் ஃப்ரீயில் நான் ஐ வில் கவர் இட். ஃப்ரீ கன்சென்ட் என்ன செக்ஷனில் சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, செக்ஷன் 14 நம்ம பார்த்தோம். 13 இங்கே சொல்லுது கன்சென்ட்டோட. ஃப்ரீ கன்சென்ட்டோட டெஃபினேஷன் வந்து 13 சொல்லுது. ஃப்ரீ கன்சென்ட் எதில் சொல்கிறாங்க, 14 சொல்கிறாங்க. வெரி குட். ஸோ கன்சென்ட் டெஃபினேஷன் வந்து 13 சொல்கிறாங்க. எப்போ கன்சென்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும், இப்போ நான் ஒரு சம்மதம் சொல்கிறேன் சார், எப்போ வந்து அந்த கன்சென்ட் வந்து ஃப்ரீ கன்சென்ட், இப்போ நான் சம்மதம் சொல்லிட்டேனால இப்போ நான் ஃப்ரீ கன்சென்ட் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? பிஹைண்ட் ஸ்க்ரீனில் நான் வந்து ஏதாவது ஒரு 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 டார்ச்சர்னால கூட நான் சரி சம்மதம் வெளியில் வந்தப்போ ஓகே நான் சைன் பண்ணிடுறேன்னு கூட சொல்லலாம். பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சம்திங் வில் ஹேப்பன், ஹூ நோஸ், யாருக்கு தெரியும். ஸோ அதுதான் இங்கே பண்ணுறாங்க. செக்ஷன் 14 ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆக்ட், கன்சென்ட் இஸ் செட் டு பி எ ஃப்ரீ when the following are absent. இதெல்லாம் இல்லாத பட்சத்தில், இதெல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறதெல்லாம் இல்லாத பட்சத்தில் அந்த கான்ட்ராக்ட் வந்து, அந்த கான்ட்ராக்டில் இருக்க கன்சென்ட் வந்து ஒரு ஃப்ரீ, ஒரு இட்ஸ் ட்ரீட்டட் டு பி எ ஃப்ரீ கன்சென்ட். அப்போ என்ன சொல்கிறாங்க, கோயர்ஷன் இருக்கக்கூடாது. கோயர்ஷன்னா 15 நம்ம பார்த்தோம். கோயர்ஷனா என்னன்னா கமிட்டிங் ஆர் த்ரெட்டனிங் டு கமிட் அண்ட் ஆக்ட் ஆர் ஃபார்பிட்டன். துப்பாக்கி முனையில் வச்சு இது பண்ணுறது, சைன் போர்ட்லேயே இல்லை நான் ஒன்று சுட்டுருவேன், ஐ வில் ஷூட் யூ, இஃப் யூ ஆர் நாட் சைன் ஐ வில் ஷூட் யூ. ஸோ வெதர் வி வில் லாஃப் அண்ட் ஐ வில் see like that, whether we will say or what we will do. Immediately we will sign due to the what you call some fear, isn't it? Otherwise we will lost our life. So that is stated in coercion section 15 of the Indian Contract Act. Committing or threatening to commit act forbidden, forbidden prohibited by the law. சட்டத்திற்கு புறமான விஷயம் மூலமாக நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்னது, இட் இஸ் ஸ்டேட்டட் இன் தி ஐபிசியில் சொல்கிறாங்க. another person, ஐபிசிலையும் இது கவர் ஆகுது. கோயர்ஷன் இதெல்லாம் unlawful detaining or threatening to detain the property of another person with a view to obtain consent of another person. அடுத்தவங்களோட கன்சென்ட், அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, தாத்தா சொல்கிறாங்க, பாட்டி சொல்கிறாங்க, அவங்களோட கன்சென்ட் மூலமாக நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த கன்சென்ட்லாம் இட்ஸ் நாட் அ ஃப்ரீ கன்சென்ட். யூ ஷுட் வாட் யூ கால் கிவ் யுவர் ஓன் கன்சென்ட். அதுதான் ஃப்ரீ கன்சென்ட். இப்போ எவ்வளோ கன்சென்ட்? ஓகே, லெட் கம் டு த பாயிண்ட். ஸோ இதுதான் பேசிக் ஒன் கோயர்ஷன்னா. அடுத்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன? செக்ஷன் 16 வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸை பற்றி பேசுது. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன சார் நம்ம பார்த்தோம். A contract is said to be induced undue influence where the relation is subsisting between the parties, such as one party is the position to dominate the will of other and uses the position to ஒரு டாமினேஷன் பண்ணணும் சார். நீ சைன் பண்ணு, அதாவது அதில் துப்பாக்கி வச்சு பண்ணலைனாலும் அவங்க வந்து டாமினேஷன் ரோலில் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள மீறி நம்மளால செய்ய முடியல, நம்ம சைன் பண்ணிடுறோம். டியூ டு திஸ் எ கைண்ட் ஆஃப் டாமினேஷன் நடக்குது இல்லையா, உலகத்தில் நடக்கிறது தான் அவங்க லாவில் சொல்லியிருக்காங்க. டியூ டு எ கைண்ட் ஆஃப் டாமினேஷன் வி சைன்ட் இன் த சென்ஸ், தென் இட் இஸ் நாட் அ வாட் யூ கால் வேலிட் கன்சென்ட். It is covered under the undue influence according to section 16 of Indian Contract Act. ICA படி, ICA Indian Contract Act.
ஃப்ராட் வந்து எந்த செக்ஷனில் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா 17ல சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் செக்ஷன் 17? செக்ஷன் 17 of Indian Contract Act defines fraud. Fraud means and includes any of the following acts committed by a party to a contract with his connivance or his agent intent to deceive another property his agent to induce him to enter into the contract. டிஸ்ஹானஸ்ட்டாக அடுத்தவங்களோட எதையும் சேர்த்து இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ராடு. அதுதான் டிஸ்ஹானஸ்ட். இதில் நிறைய சப்செக்ஷன்ஸ் இருக்குது. சைலன்ஸ் வந்து ஃப்ராடா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் ஒரு கொஸ்டின். சைலன்ஸ் வந்து ஃப்ராடா? மௌனம் சம்மதத்தின் அறிகுறி. அப்போ சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஃப்ராடில் வந்து ட்ரீட் ஆகுமா, கவர் ஆகுமா? Whether the silence is fraud or depends upon various factors. Due to the circumstance தான் அதை டிசைட் பண்ணணும். Normally speaking, silence does not amount to fraud. Normally speaking, சைலன்ஸ் ஜென்ரலாக சொல்லும்போது சைலன்ஸாக இருக்கிறது, நார்மலி ஸ்பீக்கிங், நார்மலாக பொதுவாக சொல்ல போனால் சைலன்ஸாக இருக்கிறது வந்து ஃப்ராடாக ஆகாது ஜென்ரலாக. பட் ஹவவர் ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுது, அமைதியாக இருக்கிறது வந்து ஃப்ராடாக கன்சிடர் இது வந்து இதில் என்ன ஃப்ராடாக கன்சிடர் ஆகாது. பட் ஹவவர் சைலன்ஸ் வில் பி கன்சிடர் ஃப்ராட் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன். சில சமயங்களில் வந்து சைலண்ட்டாக இருக்கிறது கூட ஃப்ராடுன்னு கன்சிடர் பண்ணப்படும். எந்த சூழ்நிலையில் அப்படின்னா, when there is a duty to speak, உங்களுக்கு நீங்கள் பேச வேண்டிய, உங்களுக்கு நீங்கள் you are the right person to speak or to express in the sense, அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அப்போ அது ஃப்ராடாக கன்சிடர் பண்ணப்படும். நீங்கள் உங்கள் மூலமாக தான் அது தெரிய வருதுன்னா அப்போ நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா சரி. வேர் த சைலண்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஸ்பீச், அதாவது பதில் சொல்கிறதுக்கு மேலே இப்படியே அமைதியாக இருந்தாங்கன்னா அந்த பேச்சு மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அப்போ வேர் சைலண்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஸ்பீச், அதாவது வந்து நீ கொலை பண்ணியா அப்படின்னு இருக்கும்போது இல்லைன்னு சொன்னா தானே அவன் இல்லைன்னு அர்த்தம். இப்படியே அமைதியாக இருந்தானா அப்போ நம்ம இதை என்ன எடுத்துக்கலாம், சரி பண்ணியிருப்பான் போலன்னு தானே எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் தென் வேர் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்ஸ், ஏதாவது ஒரு சூழ்நிலைகளின் மாறுபாடுயின் காரணமாகவும் கூட இந்த ஃப்ராடை வந்து அமைதியாக இருக்கும் பட்சத்தில், சைலண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் கூட அவன் எதுவுமே பேசினா கூட இது கன்சிடர் டு பி அ ஃப்ராட். இவ்வளோதான். அடுத்து உபரிமா ஃபிடே அப்படிங்கிறது ஒரு டாக்டரின், அதை எழுதிக்கோங்க. உபரிமா ஃபிடே, வாட் இஸ் மீன் பை உபரிமா ஃபிடே? கான்ட்ராக்ட்ஸ் உபரிமா ஃபிடேனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெர் ஆர் கான்ட்ராக்ட்ஸ், சில கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது என்னென்னா, இன் விச் த லா இம்போசஸ், லா வந்து சில கண்டிஷன்ஸை சொல்லுது. என்ன கண்டிஷன் சொல்லுது? எ ஸ்பெஷல் டியூட்டி டு ஆக்ட் வித் தி அட்மோஸ்ட் குட் ஃபெய்த், அதாவது ஒரு குட் ஃபெய்த்தில் நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஆகணும்னு ஒரு இம்போஸ் பண்ணுச்சுன்னா தென் இட் இஸ் கவர்ட் அண்டர் தி உப்ரிமா ஃபிடே. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டு டிஸ்க்ளோஸ் ஆல் த மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம காட்டணும் ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எவ்ரிதிங் யூ ஷுட் டிஸ்க்ளோஸ் டு த அதர் பர்சன். ஃபெயிலியர் டு சச் இன்ஃபர்மேஷன் வில் ரெண்டர் the contract is voidable. நீங்கள் அப்படி செய்யாத பட்சத்தில் then it is contract is come to it is a voidable contract. This is not a valid contract. இப்போ நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ இல்லாட்டி ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது, ஆன்லைனில் ஒரு ப்ராடக்டை வாங்குறீங்க, ரெஸ்டாரண்ட்டில் வந்து இப்போ ஜைத்தூனில் ஆர்டர் பண்ணுறீங்க. ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐ எம் கிவிங், வி ஷுட் நாட் டெல் த நேம், இஸ்ன்ட் இட் ஜென்ரலி, ஜஸ்ட் ஃபார் அன் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் ஐ எம் டெல்லிங். நம்ம ஒரு ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம், ஒரு கம்பெனி மூலமாக, ஒரு எக்ஸுங்கிற கம்பெனி மூலமாக ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்குகிறோம். அப்போ நீங்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, யூ ஆர் சைனிங் இன் தட் ஆன்லைனில் வந்து எஸ் ஐ அக்ரின்னு நீங்கள் ஒரு ஸ்மால் டிக்கை வந்து சைன் பண்ணுறீங்க. அப்போ அது கான்ட்ராக்ட் தானே, அது அக்ரிமெண்ட் இல்லை. இப்போ இது ஈவன் இட்ஸ் ஆன்லைன் கான்ட்ராக்ட், தட் பேர்ட் இஸ் மூவிங் ஆன் ஆன்லைன் போர்ட், தட் இஸ் ஆல்சோ ஏ கான்ட்ராக்ட் ஒன்லி. டு யூ அக்ரி வித் மீ? அப்போ எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக இருக்கணும். அப்போ வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ண ஒரு புக்கை பற்றி நீங்கள் வாங்குறீங்கன்னா, இப்போ ஒரு இக்கிகாய் புக் இருக்குது, இக்கிகாய் இஸ் வெரி, இப்போ த புக் இஸ் வெரி ஃபேமஸ், இக்கிகாய் ஜாப்பனீஸ் தர் லைஃப் ஸ்டைல். நான் அந்த புக்கை நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ளிப்கார்ட் மூலமாக.
அப்போ அவங்க வந்து இதில் பேஜஸ்லாம் கரெக்டாக இருக்குது, எந்த பேஜஸுமே குட் கண்டிஷனில் இருக்குது, இதை வாங்கலாம், இதோட ப்ரைஸ் வந்து 300 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 400 என்கிட்ட சார்ஜ் பண்ண முடியுமா? முடியாது. ஷிப்பிங் சார்ஜோடு தான் என்கிட்ட காட்டணும். அதுதான் உப்ரிமா ஃபிடே. எல்லாமே கரெக்டாக குட் ஃபெய்த்தில் அவங்க சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா அது வந்து என்னது, இட்ஸ் அ வைடபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் உப்ரிமா ஃபிடே வச்சு ஒரு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் பை உப்ரிமா ஃபிடே? எஸ், குட். தென் கம் டு தட் மிஸ்ரெப்ரசன்டேஷன். மிஸ்ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் 18 வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷனை பற்றி பேசுது. செக்ஷன் 18 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் டிஃபைன்ஸ் மிஸ்ரெப்ரசன்டேஷன். மிஸ்ரெப்ரசன்டேஷனா என்ன சார்? ரொம்ப சிம்பிள், ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மிஸ்ரெப்ரசன்டேஷன் மீன்ஸ், அந்த வேர்டை அப்படியே எழுதிக்கோங்க, மற்ற கதையாக சொல்லியிருப்பாங்க, அந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன நட்ஷல் பாயிண்ட்? மிஸ்ரெப்ரசன்டேஷனா என்ன? மிஸ்ரெப்ரசன்டேஷன் மீன்ஸ் making any statement as true but actually the statement is false. ஒரு விஷயம் தப்பான விஷயத்தை சரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் மிஸ்ரெப்ரசன்டேஷன். இது வந்து ராங்லியாவும் பண்ணியிருக்கலாம், இன்னோசன்ட்லியாவும் பண்ணியிருக்கலாம், இன்டென்ஷனலியாவும் பண்ணியிருக்கலாம். மூணும் அப்ளை ஆகும். ராங்காக பண்ணியிருக்கலாம், இன்னோசென்ட்டாக கூட பண்ணியிருக்கலாம், இன்டென்ஷனாக கூட பண்ணியிருக்கலாம். ஒரு இல்லாத விஷயத்தை இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது மிஸ்ரெப்ரசன்டேஷன். இது செக்ஷன் 18 வந்து சொல்றாங்க. மிஸ்டேக் ஆஃப் லா அடுத்த ப்ரொவிஷன். மிஸ்டேக் ஆஃப் லா எந்த ப்ரொவிஷன் சொல்றாங்க? 21. Very good, sir. So, section 21 of Indian Contract Act defines mistake of fact. Very good. Sorry, mistake of law. Mistake of fact in the civil suit law. Mistake of law. So, section 21 of the Indian Contract Act defines mistake of law. The mistake of law va renda pirikranga sir. Flow chart போட்டுக்கங்க. ரெண்டா பிரிக்கிறாங்க. Mistake of law has been divided into two types. One is mistake of law of the country. நான் வேணா அதை உங்களுக்கு எழுதுறேன். இந்த மிஸ்டேக் ஆஃப் லாவை ரெண்டா பிரிக்கிறாங்க சார். ஜென்ரலாகவே மிஸ்டேக்கை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. மிஸ்டேக் ஆஃப் லா, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு பிரிக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம மிஸ்டேக் ஆஃப் லாவை வந்து பார்ப்போம். செக்ஷன் 21 பார்ப்போம். மிஸ்டேக் ஆஃப் லா வந்து ரெண்டா பிரியுது. மிஸ்டேக் ஆஃப் லா ஆஃப் த கண்ட்ரி, மிஸ்டேக் ஆஃப் லா ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரி. ஒரு பார்ட்டிஸ் இருக்காங்க. when the parties enter into the contract, ஒரு பார்ட்டிஸ் கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆகுறாங்க. without the knowledge of the law in the country, the contract is valid and not void. வேற அதர் பர்சன்ஸ் வந்து நம்ம நாட்டோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. நம்ம நாட்டோட வந்து என்னது பண்ணுறாங்க, நம்மளோட கண்ட்ரியோடைய லாவை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க அப்படின்னா தென் இட் இஸ் அ வேலிட்னு சொல்கிறாங்க. அது எந்த செக்ஷனில் சொல்கிறாங்க? 21ல். எதில் கவர் ஆகுது? மிஸ்டேக் ஆஃப் லா ஆஃப் த கண்ட்ரி. த கான்ட்ராக்ட் இஸ் வேலிட் நாட் வைட். இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா?
இது ஒரு எக்ஸெப்ஷனாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதர் கண்ட்ரிஸ் நம்மளோட கண்ட்ரியோடைய லாவை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் செல்லாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க இங்கே ஆன்சரில். A contract is not voidable because it was accused by mistake as to any law enforced in India. The reason here is ignorantia juris non exhaust. Ignorance of law is not excuse at all அப்படின்னு ஒரு லீகல் மேக்ஸிமம் கொடுத்து நம்மளுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. Mistake of law in the foreign country அப்படின்னா என்ன? Such a mistake is treated as a mistake of fact and agreement is such case wide. இப்போ இந்த மிஸ்டேக் ஆஃப் லா ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரி பேஸ் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டாங்கன்னா அது வைடு தான், அது கான்ட்ராக்ட் வந்து வேலிட் ஆகாது. அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட் எங்கன்னா மிஸ்டேக் ஆஃப் லா ஆஃப் த கண்ட்ரியில் வேலிடு, ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து மிஸ்டேக் ஆஃப் லா ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரியில் இட்ஸ் அ வைடு அந்த கான்ட்ராக்ட். அதுதான் வைடு எங்கே அப்ளை ஆகும், வேலிட் எங்கே அப்ளை ஆகும் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் எந்த செக்ஷன் பற்றி பேசுதுன்னா 20 பற்றி பேசுது. செக்ஷன் 20 ஆஃப் இந்த ஐசிஏ டிஃபைன்ஸ் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். 21 ஆஃப் ஐசிஏ டிஃபைன்ஸ் மிஸ்டேக் ஆஃப் லா. பைலேட்ரல் மிஸ்டேக், யூனிலேட்ரல் மிஸ்டேக்னு ரெண்டாக பிரியுது. சரிங்க, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்டை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பைலேட்ரல் மிஸ்டேக், யூனிலேட்ரல் மிஸ்டேக். யூனினா சிங்கிள், பைலேட்ரல்னா 2 persons இருக்கிறது தான். இப்போ இந்த செக்ஷன் 20 படி இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று யூனிலேட்ரல் மிஸ்டேக் அண்ட் அனதர் ஒன் இஸ் பைலேட்ரல் மிஸ்டேக். யூனிலேட்ரல் மிஸ்டேக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா வேர் த போத் த பார்ட்டிஸ் டு த அக்ரிமெண்ட், where both the parties to an agreement are under mistake as to matter of fact, essential to that the agreement is void. ரெண்டு பேருமே ஒரு தவறின் மூலம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் வந்து வைடு, வேலிட் கிடையாது. ரெண்டு பேர் மேலேயுமே வந்து என்ன இருக்குது, மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அது வந்து வேலிட் அக்ரிமெண்ட் கிடையாது, இட்ஸ் அ வைட் அக்ரிமெண்ட். அதுதான் இங்கே, அதுதான் பைலேட்ரல் மிஸ்டேக்கில் சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னது பைலேட்டர் நாட் யூனிலேட்டர், ஏன்னா ரெண்டு பேருமே நான் சொல்லியிருக்கேன். ரெண்டு பேரும் இட் இஸ் அ மிஸ்டேக் ஆஃப் த போத் த சைட்ஸ். தென் இஃப் த அக்ரிமெண்ட் இஸ் வாட் யூ கால் இட்ஸ் கிரியேட்டட் இன் த சென்ஸ், தென் இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள், இட் இஸ் அ வைடு. த மிஸ்டேக் மஸ்ட் பி மியூச்சுவல். ரெண்டு பேர் மேலேயுமே வந்து அந்த மிஸ்டேக்ஸ் இருக்கணும். போத் த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், ரெண்டு பேருமே வந்து என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அந்த அக்ரிமெண்ட்டை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பைலேட்ரல் மிஸ்டேக் படி அந்த அக்ரிமெண்ட் வந்து வேலிட் கிடையாது. அந்த அக்ரிமெண்ட் வந்து என்ன அக்ரிமெண்ட் ஆயிரும், வைட் அக்ரிமெண்ட் ஆயிரும். யூனிலேட்ரல் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், யூனினா சிங்கிள்னு அர்த்தம். இதுக்கு செக்ஷன் என்ன பார்த்தோம், 22 பார்த்தோம். பைலேட்ரலுக்கு வந்து இங்கே வந்து நான் செக்ஷன் சொல்லலை, நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. ஸோ யூனிலேட்ரல் மிஸ்டேக்கில் வந்து என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 22ல் வந்து சொல்கிறாங்க யூனிலேட்ரல் a contract is not voidable. இப்போ வந்து voidable ஆகாது. sometimes voidable என்ன, sometimes it is valid, sometimes it is not a valid. அதுதான் voidable. A contract is not voidable merely because it was caused one of the parties to its being under the mistake at யாராவது ஒரு சைடில் வந்து மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து சில நேரத்தில் செல்லும் சில நேரத்தில் செல்லாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இட் இஸ் அ மிஸ்டேக் ஆன் ஒன் சைட். ஏன் யூனிலேட்ரல் மிஸ்டேக் இஸ் நாட் அலௌட் அஸ் அ டிஃபென்ஸ் இன் அவாய்டிங் கான்ட்ராக்ட். இதை வந்து ஒரு டிஃபென்ஸாக நம்ம எடுத்துக்கிற முடியாது. த கான்ட்ராக்ட் அன்லெஸ் த மிஸ்டேக்ஸ் ப்ராட் அபவுட் த அனதர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃப்ராட் ஆர் மிஸ்ரெப்ரசன்டேஷன். இதை எப்போ எடுத்துக்கலாம், அதர் பார்ட்டி வந்து இது ஃப்ராடோ இல்லை இருக்கிறத இல்லாததை இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டால் தான் அப்போ தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து வைட் ஆகும். இல்லாத பட்சத்தில் வந்து இட் வில் கண்டினியூ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்டென்ஷனாகவோ இல்லாட்டி வந்து இன்னோசென்ட்டாவோ இல்லை ராங்லியோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, இது இருக்கிறத இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட் கிடையாது. அதை தவிர இந்த கான்ட்ராக்ட்லாம் வந்து என்னது ஏ கன்சிடர் டு பி ஏ வேலிட்ங்கிறத சொல்லிடுறாங்க. இது எதில் சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 22ல் சொல்லிடுறாங்க, யூனிலேட்ரல் அக்ரிமெண்ட் மிஸ்டேக்கில். Come to that section 23. செக்ஷன் 23ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் இதுவும் மோர் ஆர் லெஸ் லைக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் மாதிரி தான். இது ரொம்ப டீப்பாக நம்ம பார்க்கணும், படிக்கிறது நல்லா படிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு, அதை நான் சொன்னேன்,
நேற்று உட்காந்து பார்க்கும்போது செக்ஷன் பார்க்குறேன், காலையில் பார்க்கும்போது நம்மளுக்கு we will forget. ஸோ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி we have to write the section in a paper. அப்போ தான் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அதர்வைஸ் அப்படியே எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது எல்லாமே ஒன்றாவே இருக்கிற மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் அ வேக். ஸோ அதான் நீங்கள் ஒரு ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணணும் இந்த சப்ஜெக்டில், வேறு வழி இல்லை. செக்ஷன் 23 ஆஃப் ஐசிஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் ப்ரொவைட்ஸ் கன்சிடரேஷன் ஆர் ஆப்ஜெக்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் இஸ் அன்லாஃபுல். அன்லாஃபுல் ஒரு கன்சிடரேஷன் கொடுத்துருக்காங்க, கன்சிடரேஷன் வந்து அன்லாஃபுல்லாக இருக்குன்னா அது வேலிடா? கன்சிடரேஷன் இருக்கு, கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுது, கன்சிடரேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து வேலிட் கான்ட்ராக்ட் சொல்லுது. சரி, இங்கே கன்சிடரேஷன் கொடுத்துருக்கான், கன்சிடரேஷன் வந்து லாஃபுல் கன்சிடரேஷனாக இல்லை, அன்லாஃபுல் கன்சிடரேஷனாக இருக்குது, அப்போ அது வேலிடா? கன்சிடரேஷன் வந்து அன்லாஃபுல் கன்சிடரேஷனாக இருந்தால் அது வேலிட் கான்ட்ராக்ட் கிடையாது. அதுதான் 24ல் சொல்கிறாங்க. 23ல் 24 என்ன பார்த்தோம் நம்ம? யா 24 என்ன பார்த்தோம் நம்ம? Just now we saw, 25 we saw. Okay, good. Okay, just 2 minutes you revise the concept. See, one book நம்ம ரெஃபர் பண்ண முடியாது. We have to refer so many books. Okay, let's come to that. Another one. Section 24 நான் இப்போ தான் சொல்லி முடிச்சிருக்கேன். அடுத்து discharge of contract, அதுக்கு வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம we have to look into wager agreement and what you call contingent contract. இது ஒரு இம்பார்ட்டன்டான செக்ஷன். வேஜர் அக்ரிமெண்ட் எழுதிக்கங்க, டைட்டில் எழுதிக்கங்க, வேஜர் அக்ரிமெண்ட் அண்ட் கன்டிஜென்ட் கான்ட்ராக்ட். இது இதெல்லாம் நீங்கள் அக்ராஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி சாப்டர்ஸை பார்த்ததில்லை. ஓகே, பார்த்துருக்கீங்க. ஓகே, ஸோ வேஜர் அக்ரிமெண்ட், கன்டிஜென்ட் கான்ட்ராக்ட் அதை போட்டுக்கங்க. செக்ஷன் 31 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் டிஃபைன்ஸ் கன்டிஜென்ட் கான்ட்ராக்ட். என்ன செக்ஷன் பேசுது? செக்ஷன் 31 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் டிஃபைன்ஸ் contingent contract. Contingent contract is also known as conditional contract. அந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. Contingent contract is also known as conditional contract. இந்த contingent contract or conditional contract is prescribed under section 31 of Indian Contract Act. Wager agreement வந்து provision சொல்லல, but wager agreement wide னு provision சொல்லுது. 30 வந்து contingent contract பத்தி சொல்லுது சார். பட் 30 wager agreement னா என்னன்னு provision சொல்லல, பட் wager agreement னா wide னு சொல்லுது. மாப்பிள்ளை யாருன்னு சொல்லல, பட் அவர் வெள்ளை கருப்பு உயரமா குட்டையாங்கிறத சொல்றாங்க. மாப்பிள்ளை யாருன்னு சொல்ல, பட் அவர் உயரமா குட்டையாங்கிறத சொல்றாங்க. அதான் விஷயம். அப்ப section 30 of Indian Contract Act it defines conditional contract. Prescribed condition is section is there, but 31 it defines what you call wager agreement is wide, but what is mean by wager agreement? The answer is not given in ICA, Indian Contract Act. சரி வாங்க. Contingent contract is enforceable by law. Indian Contract Act படி conditional contract வந்து enforceable, it is a valid னு சொல்லிடுறாங்க. Wager agreement it is not enforceable under the law. Wager agreement, wager na என்ன சார்? பெட் வைக்கிறோம்ல, பெட் வந்து வேலிடா? பெட் வச்சு இது பண்றது அது வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது நம்ம கோர்ட் மூலமா. So a wager agreement is not enforceable under the law. Wager agreement வந்து நம்ம கோர்ட் மூலமா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு வந்து இது வந்து கான்ட்ராக்ட்ல வராது. அது வந்து அதான் சொல்றாங்க. அப்ப 31 வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா உங்களுக்கு? கண்டிஷனல் கான்ட்ராக்ட கேக்குறானோ இல்லையோ, வேஜர் அக்ரிமெண்ட்ட கேட்பான். அப்ப 31 வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
there may be or may not be reciprocal promise. எங்க conditional contractல mutual promise இருக்கும், இல்லாட்டி இல்லாம கூட இருக்கலாம். பட் இன் contingent contractல வந்து என்ன சொல்றாங்க இங்க, இது இட்ஸ் a kind of bet தான், based on reciprocal promise. கண்டிப்பா இருக்கும். நாளைக்கு மழை வருமா வராதா, இந்த குதிரை ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இதெல்லாம் பந்தயம் வைக்கிறாங்கல்ல, பெட்டு வைக்கிறாங்கல்ல. அப்ப இதெல்லாம் வந்து இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் தான். இப்போ இது மாதிரி பெட்டு வைக்கிறது வந்து நம்ம கான்ட்ராக்ட் நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியாது. அண்டர் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏ ப்ராமிசஸ் டு, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். யூ வில் கெட் த கிளியர் ஐடியா அபவுட் வேஜருக்கும் கண்டிஜென்ட் கான்ட்ராக்டுக்கும். வேஜருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏ ப்ராமிசஸ் டு பை பி த இந்தியன் கிரிக்கெட் டீம் ஜெர்சி. ஏ வந்து என்ன பண்றாரு, ப்ராமிஸ் டு பை பி the Indian cricket team jersey if they win the match today. அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் இந்த ஜெர்சி வந்து வாங்கிக்கிறேன். Now this is a contingency, there is no guarantee whether India will win the match. இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறது நம்ம கேரண்டி இல்லை. இது ஒரு கண்டிஷனல் தான். In the same example, A promises to buy B the jersey. If he pays him money, then it will be a promissory condition, then depends upon the performance of duty. So இது வந்து கண்டிஜென்ட் கான்ட்ராக்டும் வேஜர் அக்ரிமெண்ட்டும் ஒன் அண்ட் த சேம் மாதிரி இருக்கும், பட் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வேஜரிங் அக்ரிமெண்ட்டுக்கு வாங்க. எக்ஸ் இன்டூ த வேஜர் வித் ஒய். இஃப் ஃபுட் டெக் ஸ்டார்ட்ஸ் அப் கெயின்ஸ் அட்லீஸ்ட் 5,000 customers in 6 months, then Y shall pay certain monetary sum and what you call does not hit the target, then X what you call ஒரு டார்கெட் கொடுத்துறாங்க. இத்தனை நாளுக்குள்ள வந்து இது நடக்குமா நடக்காதா, அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வச்சு அவங்க வந்து கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது நடக்குதோ நடக்காலையோ அந்த மாதிரி அன்சர்டைன் ஈவெண்ட்டுக்கு வச்சு இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு வந்து வேஜர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு குதிரை ஹார்ஸ் ரைடிங்கு நீங்கள் எடுத்துக்கலாமே, அது ஜெயிக்கிறதா ஜெயிக்கலையா குதிரை பந்தயம், இது வந்து இட்ஸ் அ வேஜர் தானே. ஈவன் த ரம்மி கேம் இட்ஸ் அ வேஜர் தானே. இதெல்லாம் வந்து இட்ஸ் அ வேஜர் அக்ரிமெண்ட். இதெல்லாம் நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஈவன் இட்ஸ் அ ப்ராஹிபிட்டட் அண்டர் த பர்வியூ ஆஃப் லா. Then come to that discharge of contract, very important point, topic. Discharge of contract na enna, adula nama enna point nama therinjukronom, enna sections nama therinjukronom. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் நீங்க எழுதிக்கங்க. செக்ஷன் 55 வந்து என்ன சொல்லுதுன்னா, டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் வந்து கான்ட்ராக்ட்க்கு வந்து டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். If the promisor fails to perform the contract within fixed period, the promisor வந்து அந்த fixed periodக்குள்ள கான்ட்ராக்டை ஃபாலோ பண்ண முடியலன்னா அவருக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. என்னன்னா ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 1 அவர் என்ன பண்ணலாம், promise he can rescind, he can cancel the contract. Rescind தான் the contract cancel பண்ணலாம். Promise he can affirm, accept the contract, claim damages if notifies. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கூட சரிப்பா நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணலாம். கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணவும் பண்ணலாம். அடுத்து கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த கான்ட்ராக்டை சரி ஓகே இவ்வளோ நாள் பொறுத்து ஆச்சு, நீ என்ன பண்ணுற வாக போகுது அப்படின்னு கொஞ்சம் டைம் கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன செக்ஷன் 55ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, டைம் பிளேஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் ரோல், முக்கியமான ரோல் பிளே பண்ணது கான்ட்ராக்டில். அது எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னா 55ல சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஹியூமராக இருக்கும். அக்ரிமெண்ட் டு டூ இம்பாசிபிள் ஆக்ட்ஸ், ஒரு நடக்க முடியாத ஒரு விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அதெல்லாம் வேலிடா அப்படின்னா அது வேலிட் கிடையாது. அது 56ல சொல்றாங்க. டேக் இட் ஆன் த, நான் சொல்லியிருந்தேன் செக்ஷன் 56 வந்து சூப்பர் வீனிங் இம்பாசிபிலிட்டி நம்ம பார்த்தோம். சூப்பர் வீனிங் இம்பாசிபிலிட்டினா என்ன, நான் அக்ரிமெண்ட் போட்டது உண்மைதான், ஆனால் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டேன் கார் விற்கிறேன்னு இது பண்ணி, பட் நேற்று வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கார் வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணிடுச்சு, அப்போ அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிடா, they will rescind the contract வந்து ரிவோக் பண்ணிடுவாங்க. அது சூப்பர் வீனிங் இம்பாசிபிலிட்டியில் கவர் ஆகுது. அதே மாதிரி வித்தவுட் லாஜிக்கே இல்லைன்னா கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அக்ரீஸ் வித் பி டு டிஸ்கவர் த ட்ரெஷர் பை மேஜிக், த அக்ரிமெண்ட் இஸ் வைடு. அப்படியே வெத்தலை பார்க்கல மை போட்டு
இந்த இடத்துல எங்கே சொத்தெல்லாம் குமிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு மை போட்டு பார்த்து சொல்ல முடியுமா? அது வேலிடா? அதெல்லாம் கான்ட்ராக்ட், அந்த அக்ரிமெண்ட்லாம் வேலிடா? அதெல்லாம் வேலிடே கிடையாது. இட்ஸ் சூப்பர்சிடியஸ் கான்செப்ட். Then come to the discharge of contract. So far on, do you have any doubts? No. Okay. Then come to that discharge of contract. இதில் நிறைய இருக்குது சார், நிறைய ப்ரொவிஷன் அப்படியே கீப் ஆன் கோயிங். இதில் எது இம்பார்ட்டன்ட்னா அந்த ரொம்ப பேசிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸை தான் நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு. இதில் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்டை ஒமிட்டே பண்ண முடியாது, ஏன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இப்போ டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்டில் என்ன நம்ம பார்க்கணும்னா, மியூச்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ் ஆர் கிரியேட்டட் இன் அ கான்ட்ராக்ட். மியூச்சுவல் ஆப்ளிகேஷனா என்ன? ரெண்டு பக்கமும் வந்து என்னது டியூட்டிஸ் வந்து அசைன் ஆயிருக்கு. நான் ஒரு இதை விற்கிறேன், அடுத்து அவர் வாங்குறாரு, அப்போ ரெண்டு பேரோட பார்ட் வந்து இங்கே பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. அதான் இங்கே இந்த மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் ஆஃப் த பார்ட்டர்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு. ரெண்டு பேரோட ஆப்ளிகேஷனும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, ஆஃபராரோட ஆஃபரையோட ஆப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா தென் கான்ட்ராக்ட் கம்ஸ் டு an end. இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும், அப்படியே கீப் ஆன் கோயிங்கா போயிட்டே இருக்காது. இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வீக் சார் இஸ் ஹேவிங் சம் ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 50 மூடை அரிசி வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. நான் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கேன், பார்ஷியலாக ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாரு. இது கான்ட்ராக்டில் கவர் ஆகுமா ஆகாதா? ஏன் கவர் ஆகாது? அவர் அடுத்த வாரம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காரு, 50, நான் ஒரு ரைஸ் மில் வச்சுருக்கேன், 50 மூடை வந்து அவர் ரைஸ் கேட்குறாரு, ஒரு அமௌண்ட்டுன்னு அவர் கொடுத்துறாரு. பாஸ் கன்சிடரேஷன் இல்லை. சில நேரத்தில் ஓரல் கான்ட்ராக்டும் கான்ட்ராக்ட்னு தானே சொல்கிறாங்க, அதுவும் கான்ட்ராக்ட் தானே. அப்போ இது கான்ட்ராக்ட் தான். அப்போ அந்த நேரத்தில் அந்த டயத்துக்குள்ளே அவர் டெலிவரி பண்ணலைன்னா என்ன ஆகும்? அவர் ஹூ இஸ் லயபிள்? அங்கே அவர் லயபிள். அதுதான் பேசிக் திங்ஸ். ஈவன் நீங்கள் எங்கே போனீங்கனாலும், ஒரு ஷாப்பிங் போனீங்கனாலும் சரி, எங்கேனாலும் பணம் கொடுத்துட்டு அவன் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா then it is what you call, it is their duty to perform their obligation. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ். So discharge by performance, an offer to sell his dining set to B rupees 10,000. B pays 10,000 to A and delivers his dining set to B. The contract get discharged by performance. அதாவது 10,000 ரூபாய் கொடு, என் டைனிங் செட்டை உனக்கு கொடுக்குறேன், 10,000 ரூபாய் அவன் கொடுத்துட்டான், டைனிங் செட்டை நான் கொடுத்துட்டேன், கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. இதுதான் கான்ட்ராக்ட். டைனிங் செட்டை விற்கிறது தான் கான்ட்ராக்ட். அப்போ இங்கே கான்ட்ராக்ட் கம்ஸ் டு an end. இதுக்கு மேலே நம்ம ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? அவன் என்ன சொன்னோன்னா, கான்ட்ராக்டில் என்ன இருக்குது, டைனிங் செட்டை விற்கிறேன், அதுக்கு கன்சிடரேஷன் படி நான் என்ன வாங்குறேன், 5,000 ரூபாய் வாங்குறேன், ரூபாயும் வாங்கிட்டேன், என்னோட பொருளை விற்றுட்டேன், அப்போ கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். த கான்ட்ராக்ட் கம்ஸ் டு an end. இது எதில் வருது, கவர் ஆகுது அப்படின்னா டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸ். எழுதிக்கங்க. இந்த டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ், அட்டெம்ப்டட் பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ், அட்டெம்ப்டட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். இதில் வந்து நிறைய சப் டிவிஷன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, ஒரு டைனிங் டேபிளை இப்போ தான் சொன்னேன் நான், டைனிங் டேபிளை விற்கிறது தான் ஒரு கான்ட்ராக்டு. 5,000 ரூபாய் அமௌண்ட்டு நீ கொடுத்துட்டேன்னா அந்த கான்ட்ராக்ட் கம்ஸ் டு an end. இப்போ இந்த டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸ் subsequently it has been classified into 2 types. What are they? One is actual performance and another one is attempted performance. ரெண்டு பார்ட்டிஸுமே அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் when all the parties to a contract had agreed. அந்த கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்ல எத்தனை பார்ட்டிஸ் இருக்கோ எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்கன்னா அது ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். அட்டெம்ப்டட் பர்ஃபார்மன்ஸ் தான் என்ன? when the promiser attempts to perform his promise but the promisee, கொடுக்குறவர் வந்து நான் பார்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் எந்த செக்ஷன் பேசுது பார்ட் பர்ஃபார்மன்ஸ்? டிபி ஆக்டில் 53 கேபிட்டல் ஏ. சரி, ஸோ அட்டெம்ப்டட் பர்ஃபார்மன்ஸில் என்ன பார்க்குறோம்?
ப்ராமிசர் வந்து அவர் ரெடி பண்ண இருக்காரு, பட் வந்து அந்த ப்ராமிசி வந்து அதை அக்செப்ட் பண்ண விரும்பலை அப்படின்னா அது அட்டம்ப்டட் பர்ஃபார்மன்ஸ். அப்போ டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸே ரெண்டாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஓகே, தென் கம் டு தட் டிஸ்சார்ஜ் பை அக்ரிமெண்ட். டிஸ்சார்ஜ் பை அக்ரிமெண்ட் எந்த செக்ஷன் பேசுது சார்? செக்ஷன் 62 பற்றி பேசுது, எழுதிக்கங்க. செக்ஷன் 62 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் டிஃபைன்ஸ் வாட் யூ கால் டிஸ்சார்ஜ் பை அக்ரிமெண்ட். செக்ஷன் 62 வந்து நோவேஷனை பற்றி பேசுது. அந்த நோவேஷன் வந்து எதில் கவர் ஆகுதுன்னா டிஸ்சார்ஜ் பை அக்ரிமெண்ட்டில் கவர் ஆகுது. யூ ஜஸ்ட் கிவ் த டைட்டில் டிஸ்சார்ஜ் பை அக்ரிமெண்ட். அந்த டிஸ்சார்ஜ் பை அக்ரிமெண்ட்டில் நோவேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த நோவேஷன் எந்த செக்ஷனில் கவர் ஆகுது அப்படின்னா 62ல் கவர் ஆகுது. இப்போ நம்ம என்ன டாப்பிக்கில் நம்ம இருக்கோம், ஒரு கான்ட்ராக்ட் எப்படி முடியுது அப்படிங்கிறது தான் பார்க்குற டாப்பிக்கோட டைட்டில், டிஸ்சார்ஜ் பை கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் எப்படியெல்லாம் முடியுது, கான்ட்ராக்ட் எப்படியெல்லாம் ஆரம்பிக்கிறது நம்ம பார்த்தோம். எப்படி ஆரம்பிக்குது? ப்ரொபோசல் இருக்கணும், அக்செப்டன்ஸ் இருக்கணும், கன்சிடரேஷன் இருக்கணும், கன்சென்ட் இருக்கணும், லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் கான்ட்ராக்ட் வந்து இது இருக்குது. சரி, எல்லாமே இருக்குது. இப்போ எப்படி கான்ட்ராக்ட் வந்து முடியுது? ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தோம், இன் மீன்வைல் சம் டெர்மினல்ஸ் பார்த்தோம், இப்போ எண்டிங் பாயிண்டில் இருக்கும். எப்படி அந்த கான்ட்ராக்ட் கம்ஸ் டு அன் எண்ட்? டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸில் முடியுது. ரெண்டு பேருமே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க, கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் கம்ஸ் டு அன் எண்ட். சரி, அது பர்ஃபார்மன்ஸ். அதில் ஆக்சுவல் அண்ட் அட்டம்ப்டட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அடுத்து டிஸ்சார்ஜ் பை அக்ரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோவேஷன் கொடுத்துருக்காங்க. அது செக்ஷன் 62ல் கவர் ஆகுது. இப்போ நோவேஷனை என்ன டாபிக் அப்படின்னா எழுதிக்கோங்க. A new contract is substituted for an old contract. அதாவது பழைய கான்ட்ராக்ட் ஒன்று ஓல்டு கான்ட்ராக்ட் இருக்கு, அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நியூ கான்ட்ராக்ட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஓல்டு கான்ட்ராக்ட் வந்து கண்டினியூ ஆகுமா? whether it is status quo will be maintainable? No, because it will repeat the what you call old contract. The old contract comes to an end. The status quo ங்கிறது the word is very familiar for you. What is meant by status quo? Status quo. Status quo is maintainable னு ஆர்டர் போடுறாங்கல்ல சார். அப்போ என்ன status quo னா என்ன? Same thing should be continue. Very good sir. Same thing should be, same portion should be continue. அதுதான் status quo ஓட பிரின்சிபல். அப்போ நோவேஷனை என்ன செக்ஷன் 62 பற்றி பேசுது. ஒரு நியூ கான்ட்ராக்ட் போட்டு ஒரு பழைய கான்ட்ராக்ட் இருக்கும்போது ஒரு நியூ கான்ட்ராக்ட் கொண்டு வந்தாங்க, ஒரு ஆல்ட்ரேஷன் கொண்டு வந்தாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். அது செக்ஷன் 62ல் சொல்கிறாங்க. ரெசிஷன் அடுத்த ஒரு கான்செப்ட் இருக்குது, ரெசிஷன். இதெல்லாம் கேட்பாங்க சார் உங்களுக்கு, இதெல்லாம் இல்லாமல் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. இதுதான் இதில் இருந்தால் கேள்விகள் உங்களுக்கு நிறைய வரும். ரெசிஷன்னா என்ன? சர்டைன் டேர்ம்ஸ் ஆர் ஆல் த டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் கேன்சல்ட். ஒரு கான்ட்ராக்டில் ஒரு பகுதியோ இல்லை எல்லா பகுதியுமே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ரெசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது மூலமாகவும் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிடும், கம்ஸ் டு அன் எண்டு. ஏன்னா சில பார்ட்டே முடிஞ்சு கேன்சல் பண்ணிட்டாங்க, இல்லை சில கான்ட்ராக்டை சில செக்ஷனோ சில பார்ட்டு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அந்த கான்ட்ராக்ட் எப்படி இருக்கும்? அந்த கான்ட்ராக்ட் கம்ஸ் டு அன் எண்டு. அதன் மூலமாகவும் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் வரும். ரெமிஷன் அடுத்து ரெமிஷன், REMISSION ரெமிஷன். ரெமிஷன்னா என்ன அப்படின்னா acceptance is made to promise but not to the complete terms. அக்செப்டன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் முழுவதுமாக அக்செப்ட் பண்ணலை. யார்? ஆஃபரி. அக்செப்ட் சரின்னு சொல்லிட்டாரு, பட் முழுவதுமாக அக்செப்ட் பண்ணாரா? இல்லை. முழுவதுமாக அக்செப்ட் பண்ணலைன்னா அப்போ அந்த கான்ட்ராக்ட் மெயின்டெனபிள் ஆகுமா? தென் இட் வில் கம் டு அன் எண்ட். மெர்ஜர் அடுத்து ஒரு கான்செப்ட், மெர்ஜர். மெர்ஜர்னா எந்த செக்ஷன் பேசுது? ஸோ ரெசிஷன் வந்து ஆல்ட்ரேஷன் 62 போட்டுக்கோங்க, ரெசிஷன் வந்து 62, ஆல்ட்ரேஷனும் ரெசிஷனும் 62லேயே சொல்கிறாங்க. ரெசிஷன்னா என்ன? கேன்சல், த கான்ட்ராக்ட் ஹாஸ் பின் கேன்சல்டு, அதுக்கு பேர் ரெசிஷன். ரெமிஷன்னா என்ன பார்த்தோம்? 63ல் பார்த்தோம். ரெமிஷன்னா என்ன? அக்செப்ட் பண்ணிக்கிறாரு பட் ஃபுல்லாக அவர் அக்செப்ட் பண்ணிக்கல, அப்படினாலும் கான்ட்ராக்ட் முடிந்து டிஸ்சார்ஜ் ஆயிரும். அது 63ல் சொல்கிறாங்க. தென் மெர்ஜர், அவ்வளோதான், we are going to complete, that's all. ஸோ மெர்ஜர்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரு கான்ட்ராக்டோட சில கான்ட்ராக்டை வந்து அனெக்ஸ் பண்ணுறாங்க, சேர்க்குறாங்க அப்படின்னா மெர்ஜர். அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த கான்ட்ராக்ட் வந்து எண்ட் ஆகும். இது எப்போ எண்ட் ஆகும்னா அந்த பார்ட்டிஸ் வந்து அவங்க கன்சென்ட் வந்து கொடுக்காத பட்சத்தில் தான் எண்ட் ஆகும்.
அவங்க கன்சென்ட் கொடுத்துட்டாங்கன்னா பேசிக் ரூல் தான், கன்சென்ட் இருக்கு, அப்போ வந்து அது நோ ப்ராப்ளம். அடுத்து டிஸ்சார்ஜ் பை லேப்ஸ் ஆஃப் டைம். ஒரு பர்டிகுலர் டைம் லிமிட்டேஷன் ஆக்ட் இருக்கு, எல்லாமே அந்த லிமிட்டேஷனுக்குள்ள தான் அது ஃபாலோ பண்ணணும். பியாண்ட் ரீசனபிள் பியாண்ட் ரீசனபிள் டைமுக்கு அப்புறம் போனாங்கன்னா அது மெயின்டெனபிளா இல்லை. அப்போ அக்ரிமெண்ட்ல என்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ள அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த அக்ரிமெண்ட் பீரியட் போயிடுச்சுன்னா இட்ஸ் டைம் வந்து லேப்ஸ் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக த கான்ட்ராக்ட் கம்ஸ் டு அன் எண்ட். ஆப்ரேஷன் ஆஃப் லா. ஆப்ரேஷன் ஆஃப் லான்னா சட்டத்தின் மூலமாக வழிவகை செய்கிறது. ஆப்ரேஷன் ஆஃப் லா, இப்போ ஃபாதர் இறந்துட்டாரு, தென் அது சட்டப்படியாக வந்து அவர் அதுக்கடுத்து யாருக்கு போகும் அந்த ப்ராப்பர்ட்டி, லீகல் ஹேஸ்க்கு போகும். ஸோ அதான் டெத் ஆஃப் த எய்தர் ஆஃப் த பார்ட்டிஸ். அப்போ இங்கே யார் எய்தர் ஆஃப் த பார்ட்டிஸ்னா ஆஃபராக இருக்காரு, ஆஃபர் இருக்காரு, அதில் யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கான்ட்ராக்டர்ஸ், வெதர் த கான்ட்ராக்டர்ஸ் மெயின்டெனபிள், மெயின்டெனபிள் இஸ் நாட் மெயின்டெனபிள். பிகாஸ் அவருக்கு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்ல எனக்கு பின்னாடி என் பையன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா then it is maintainable. the sole proprietorship அவர் இல்லைன்னா அப்போ எப்படி அது மெயின்டெனபிள் ஆகுமா? ஆகாது. இன்சால்வென்சி. வாட் யூ மீன் பை இன்சால்வென்சி? இன்சால்வென்ட் நம்ம பார்த்தோம்ல, இன்சால்வென்ட் கடன் ஆயிடுச்சு அவனுக்கு, அவனால he is not able to repay the debt. அப்போ கான்ட்ராக்ட் மெயின்டைன் ஆகுமா? ஆகாது. இட்ஸ் கம்ஸ் டு an end. அடுத்து அதான் இன்சால்வென்ட் பெட்டிஷனே ஒரு பெட்டிஷன் இருக்கு. ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தட். இன்சால்வென்ட்டுக்கு வந்து என்னன்னா இன்சால்வென்ட் பெட்டிஷன் இஸ் தேர். டிஸ்சார்ஜ் பை பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், அது செக்ஷன் 73ல சொல்லுது. என்னன்னா பிரீச் மீன்ஸ் ஃபெயிலியர் டு பெர்ஃபார்ம். ஒரு கான்ட்ராக்டை வந்து ஃபாலோ பண்ணாமல் அந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிருச்சுன்னா அது பிரீச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, கான்ட்ராக்ட் 2 பேரும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தின் படி வந்து அவங்க ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் அந்த கான்ட்ராக்ட் வந்து முடியுது. இது ஃபெயிலியர் டு பெர்ஃபார்ம் தர் ஆப்ளிகேஷன். யார்? எய்தர் ஆஃப் த பார்ட்டி, யாராவது ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா கான்ட்ராக்ட்ஸ் வந்து முடியுது. அது வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் சொல்கிறாங்க. அது எந்த செக்ஷனில் கவர் ஆகுது? 73ல கவர் ஆகுது. அவ்வளோதான் டுடே கான்செப்ட். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் 3 minutes. டுடே வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் வி சா? கான்ட்ராக்ட்னா என்ன செக்ஷன் சொல்லுது சார்? 2H of Indian Contract Act 1872 defines an agreement enforceable by law is a contract. First point. Then second point, the contract should constitute 2 persons, one is offerer and another one is offeree. Then second one, what? Offer should be there and acceptance should be there and agreement should be there and what do you call consideration should be there and the consent should be there, and it should be based upon the lawful object. The conditions is prescribed in section 10 of the Indian Contract Act. Then what are the provisions we saw? Consideration we saw section 2D of Indian Contract Act defines consideration. It is based upon the legal maxim quid pro quo. And without consideration whether the contract is maintainable, yes, the contract is maintainable. Sometimes the consideration is not there, the contract is maintainable. That condition is prescribed in section 25. That condition what we saw, due to the love and affection they are executing what you call a contract agreement, then it is a valid. You cannot it is an exception from the eye of law. Then what we saw after that, time, section 55 of Indian Contract Act we saw time plays a significant role in the contract. அந்த டயத்துக்குள்ள பெர்ஃபார்ம் ஆகிக்கணும். லேப்ஸ் ஆஃப் டைமில் விட்டால் கான்ட்ராக்ட் கம் டு அன் எண்ட். தென் வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் வி டிஸ்கஸ்டு? பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் நம்ம பார்த்தோம். பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டில் என்ன பார்த்தோம்? டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸ், டிஸ்சார்ஜ் பை அக்ரிமெண்ட், அதில் நோவேஷன், ரெசிஷன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம், ரெமிஷன் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? டிஸ்சார்ஜ் பை லேப்ஸ் ஆஃப் டைம், டிஸ்சார்ஜ் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா அண்ட் டிஸ்சார்ஜ் பை பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். 24ம் பார்த்தோம். கன்சிடரேஷன் இருக்கணும்னு சொல்லுது கான்ட்ராக்டில். கன்சிடரேஷன் வந்து அன்லாஃபுல் ஆக்டாக இருந்துச்சுன்னா அது வேலிடா அப்படின்னா அது வேலிட் கிடையாது. கன்சிடரேஷன் இருந்தால் தான் கான்ட்ராக்ட். கன்சிடரேஷன் இருக்குது பட் அன்லாஃபுல் ஆப்ஜெக்டாக இருக்குது கன்சிடரேஷன் கொடுத்துருந்தா அது இட்ஸ் நாட் அ கன்சிடரேஷன். இதுதான் கான்ட்ராக்ட் ஆக்டில் ஃபஸ்ட்டு வாட் யூ கால். ஒரு கான்ட்ராக்ட் ஆக்டில் 2ஆக பிரிச்சோன்னா ஃபஸ்ட் பிரின்சிபிள் டிஃபைன்ஸ் தட் பாயிண்ட். ஐ ஹோப் வாட் யூ கால் ஐ வில் கவர் சர்டன் பேசிக் கான்செப்ட்ஸ். Definitely what you call, damn sure
more questions will be asked in this area. Okay, thank you all. Do you have any doubts? Thank you. அனைவருக்கும் வணக்கம். மதிப்புக்குரிய சகோதரருக்கு ஐயப்பன் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் முக்கியமாக எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இன்னி அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் அவ்வளோதான். படிக்க வேண்டியது எங்கே அலையாமல் படிக்க வேண்டியது இருக்குது. அப்படி இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அவங்களாம் ராம்நாட்லேருந்து வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் மேம்? அவங்களுடைய இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு. இப்போ நம்ம யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கோம், நல்லா ரீச் ஆகி நிறைய பேருக்கு தமிழ்நாடு முழுக்க யூஸாக இருக்குது. நிறைய பேர் உங்களால் பயனடைகிறாங்க, அதுதான் முக்கியம். சரிங்களா? நீங்களாம் வரப்போய் தான் நம்ம எடுக்கிறோம், அவங்களும் பயனடைகிறாங்க. அதனால் உங்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.